அடுத்ததாக சரவணனின் பார்வை அங்கு நின்று கொண்டிருந்த விக்ரமின் மீது பதிந்தது. அவரை பார்த்து சரவணன் ஒரு ஆழ்ந்த மூச்சை விட்டான். சரவணனின் நண்பர்கள் அனைவருமே இப்பொழுது இங்கேதான் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்த சரவணனுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் இப்பொழுது விக்ரமின் நிலைமையை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் வருத்தமாகத்தான் இருந்தது. விக்ரமின் மார்பிலிருந்து தொடை வரைக்கும் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இருந்தாலும் அவர் எந்த ஒரு வலியையும் உணரவில்லை என்பது போல அவருடைய முகம் பிரகாசமாக இருந்தது. அந்த இடத்திற்கு வந்தான் ஜெகதீஷ். அவன் விக்ரமை பார்த்து, நீ எனக்கு கீழே இருந்தவ, இப்ப எனக்கு எதிரியா இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? நீ யாரா இருந்தாலும் என்னோட கால் தூசிக்கு கூட ஈடாக முடியாது. உன்னை உன்னாலேயே காப்பாத்திக்க முடியல. நீ இந்த பொடிப்பைய சரவணனை காப்பாத்த போறியா? கேட்கறதுக்கு ரொம்ப காமெடியா தான் இருக்க என்று ஜெகதீஷ் விக்ரமை கேலி செய்தான். ஜெகதீஷின் கண்கள் இப்பொழுது ஜஸ்டினையும் பார்த்தது. ஆனால் ஜஸ்டினை பார்த்தும் பார்க்காதது போல முகத்தை திருப்பிக் கொண்டார் ஜெகதீஷ். ஜஸ்டினை ஒரு ஆளாகவே மதிக்கவில்லை ஜெகதீஷ். ஜெகதீஷ் இப்படி தன்னிடம் பேசியதால் கோபமான விக்ரமோ, நீ உன்னை அவ்வளவு பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா என்று கோபத்தில் கத்தினான். ஆனால் இதை பார்த்த ஜெகதீஷோ அவனை பார்த்து எந்த ஒரு பதட்டமோ பயமோ படாமல் அவனை ஒருமுறை முறைத்து பார்த்துவிட்டு வேகமாக நடந்தான். இதற்கு அர்த்தம் ஜெகதீஷ் இப்பொழுது விக்ரமோடு சண்டை போட்டு தன்னுடைய நேரத்தையும் பலத்தையும் வீணாக்க நினைக்கவில்லை. அவனுடைய ஒட்டுமொத்த டார்கெட்டும் இப்பொழுது சரவணனின் மீது மட்டும்தான் இருந்தது. அவனுடைய வேகம் மிக மிக அதிகமாக இருந்தது. திடீரென்று தன்னுடைய பக்கத்தில் யாரோ வருவதைப் போல சரவணன் உணர்ந்தான். ஏதோ தவறாக இருப்பதைப் போல சரவணன் உணர்ந்து சட்டென்று திரும்பி பார்த்தபோது சரவணனுக்கு பின்னால் இப்பொழுது ஜெகதீஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த மனிதனின் வேகம் மிக மிக வேகமாக இருந்தது. ஜெகதீஷ் தன்னுடைய கையை கத்தியாக பயன்படுத்த நினைத்தான். அவனுடைய கையை உயர்த்தி சரவணனின் கழுத்தில் ஓங்கி அடிக்க நினைத்தான் ஜெகதீஷ். சரவணன் சுதாரித்துக் கொள்வதற்கு முன்பாக எல்லாம் வேகமாக நடப்பதைப் போல இருந்தது. சரவணன் ஜெகதீஷை நிறுத்துவதற்காக முயன்றார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. சரவணனின் கழுத்து இப்பொழுது பலமான கைகளால் நெரிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே விஷத்தின் தாக்கம் இப்பொழுது சரவணனின் உடம்பில் அதிகமாக இருந்ததால் அவனால் அந்த ஜெகதீஷை எதிர்த்து சண்டை போட முடியவில்லை. சரவணனின் உடம்பில் சுத்தமாக சக்தி இல்லாததை போல இருந்தது. சரவணன் தன்னுடைய கழுத்தை ஜெகதீஷின் கையில் இருந்து விடுவிக்க நினைத்தான். அவன் எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால் அது முடியவில்லை. அந்த அளவிற்கு பலமானதாக இருந்தது ஜெகதீஷின் பிடி. அந்த நேரத்தில் ஒரு அழகான குரல் ஒலிக்கும் சத்தம் கேட்டது. அவரை தொட உனக்கு எவ்வளவு தைரியம் என்று அந்த குரல் கேட்டது. சரவணன் தன்னுடைய காதுகளை கூர்மையாக்கியபடி பேசியது யார் என்பதை கேட்டான். அது சௌமியாவின் குரலேதான் என்பதை ஒரு நிமிடத்திலேயே கண்டுபிடித்து விட்டான் சரவணன். சௌமியா தன்னுடைய கைகளில் சில இரும்பு ஊசிகளை வைத்திருந்தாள். அவள் அதை இப்பொழுது எரிய நினைக்கிறாள் போல அடுத்த நொடி டிஷ் என சத்தம் கேட்டது. அந்த இரும்பு ஊசிகள் அனைத்தும் வேகமாக வந்து சரவணனின் கழுத்தை பிடித்திருந்த ஜெகதீஷின் கைகளில் செருகியது. சௌமியா தான் நினைத்ததை சரியாக முடித்து விட்டாள் என்று சந்தோஷப்பட்டாள். ஏனென்றால் அந்த ஊசிகளில் இருந்தது அனைத்துமே விஷம்தான். இந்த ஊசிகள் அனைத்தும் ஜெகதீஷின் கையில் குத்திய பின்பும் கூட அவருடைய முகத்தில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. அவர் எந்த ஒரு வலியையுமே உணராதது போலத்தான் இப்பொழுது இருந்தார். இதை பார்த்து சௌமியாவால் எதையுமே நம்ப முடியவில்லை. அவள் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஜெகதீஷின் உடம்பில் அந்த விஷம் இப்பொழுது பரவும், அதன் பின்பு அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்றுதான் சௌமியா நினைத்தாள். ஆனால் அவன் தன்னுடைய கையை அப்படியே நீட்டி சௌமியாவின் முன்பாக உதறினான். ஜெகதீஷ் கையில் இருந்த ஊசிகள் அனைத்துமே இப்பொழுது தெரித்து போய் சௌமியாவின் உடம்பில் குத்தி நின்றது. இப்படி ஒரு திறமையை இதுவரைக்கும் சௌமியா எங்கேயுமே பார்த்ததில்லை. அவள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஒரு நிமிடத்தில் சௌமியா திகைத்து போய் நின்றாள். என்ன செய்வது என தெரியாமல் அவள் நின்று கொண்டிருக்க அவளுடைய உடல் மொத்தமும் இப்பொழுது கருமையாக தொடங்கியது. அவள் எரிந்த விஷமே இப்பொழுது அவளின் உடல் முழுவதும் பரவத் தொடங்கியது. இதை பார்த்த சரவணன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற என்று ஜெகதீஷிடம் கோபமாக கேட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்ட. என்னை விட இந்த விஷத்தை சரியா பயன்படுத்துறதுக்கு வேற யாருமே எக்ஸ்பர்ட் இல்ல. இந்த பொண்ணால என்ன தடுக்க முடியும் நீ நினைச்சியா என்று ஜெகதீஷ் தன்னுடைய கைகளை முறுக்கியபடி சொன்னான். நடப்பதையெல்லாம் பார்த்து ஜஸ்டின் இப்பொழுது கோபமாக, ஒருவேளை சௌமியாவால உன்னை எதிர்த்து நிக்க முடியாம போயிருக்கலாம் ஜெகதீஷ்.
ஆனா என்னால முடியாதுன்னு நீ நினைக்கிறியா என்று கோபமாக முறைத்தபடி ஜெகதீஷை பார்த்து கேட்டான் ஜஸ்டின். இதை பார்த்த ஜெகதீஷ், நீதான் அந்த கிங் ஆஃப் ஹெல் ஜஸ்டினா? நீ எல்லாம் என் கால் தூசிக்கு கூட சமம் இல்லைன்னு உனக்கே தெரியும். அப்படி இருந்தும் ரொம்ப பலமானவன மாதிரி நடிக்கிற என்று சொன்னபடி ஜஸ்டினின் மார்பில் ஓங்கி ஒரு குத்து விட்டார் ஜெகதீஷ். தன்னை அடித்ததால் கோபமான ஜஸ்டின் கோபமாக ஜெகதீஷை அடிப்பதற்காக பாய்ந்தான். அதன் பிறகு இருவரும் கடுமையாக மோதிக்கொண்டார்கள். அந்த விஷத்தின் தாக்கத்தால் ஜஸ்டினின் பலம் இப்பொழுது சிறிது குறைவாகத்தான் இருந்தது. ஒரு சில முறை ஜஸ்டின் ஜெகதீஷை அடித்தாலும் ஜஸ்டினின் உடம்பில் பல அடிகள் இப்பொழுது அடுத்தடுத்து விழுந்து கொண்டே இருந்தது. ஜெகதீஷ் இப்படியெல்லாம் செய்வதற்காக தான் இவர்களுக்கு விஷத்தை கொடுத்திருக்கிறான். இவ்வளவு அடி வாங்கியும் ஜஸ்டின் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதாக தெரியவில்லை. அவன் திரும்பவும் ஜெகதீஷை அடிப்பதற்காக எழுந்து நின்றான். என்கிட்ட இவ்வளவு அடி வாங்கியும் நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா? இதை என்னால நம்ப முடியலையே என்று ஜஸ்டினை பார்த்து ஜெகதீஷ் கேட்டான். பரவாயில்லையே, நீ அடி வாங்கறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆயிட்ட போல. உன்னோட காலடி சத்தத்தை கூட நான் கவனிச்சேன். நீ ரொம்ப வருஷமா ட்ரைனிங் எடுத்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் என்று ஜெகதீஷ் ஜஸ்டினிடம் கேட்டான். பின்பு ஜெகதீஷ் சிரித்தபடியே, என்னை எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா என்று கேட்டபடி திரும்பவும் ஜஸ்டினின் வயிற்றிலேயே ஓங்கி ஒரு குத்து குத்தினான் ஜெகதீஷ். இந்த முறை அடி மிகவும் பலமாக இருந்தது. ஜஸ்டினால் இதற்கு மேல் தாங்க முடியவில்லை. ஒரு வலுவான வலியை தன் வயிற்றில் உணர்ந்தான் ஜஸ்டின். அவனுடைய வாயிலிருந்து இப்பொழுது ரத்தம் கசிந்தது. ஜஸ்டின் இப்படி அடி வாங்கி ரத்தம் கக்குவதை பார்த்து சரவணன் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். இதுவரை நடந்த அனைத்து சண்டைகளிலும் ஜஸ்டின் தான் அனைவரையும் அடித்து துவைத்து தொங்க விட்டிருக்கிறான். இத்தனை நாட்களில் ஜஸ்டினை இப்பொழுதுதான் இப்படி முதல் முறையாக பார்க்கிறான் சரவணன். இதுவரைக்கும் நடக்காத ஒன்று. இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று சரவணன் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஜெகதீஷின் அடியால் ஜஸ்டின் இப்பொழுது ரத்தம் கக்கியபடி தரையில் நிலை குலைந்து போய் கீழே விழுந்து கிடந்தார். அதை பார்த்த ஜெகதீஷ், என்னோட 2 அடியை கூட உன்னால தாங்க முடியல. என்னமோ நீ பெரிய வீரன்னு கேள்விப்பட்ட, அதுல நரகத்தோட ராஜாவா அப்படின்ற அடமுடி வேற என்று நக்கலாக சொல்லிவிட்டு தன் காலாலேயே ஜஸ்டினை எட்டி உதைத்தான் ஜெகதீஷ். பின்பு, நீ நரகத்தோட ராஜானா நான் அந்த ராஜாவுக்கே ராஜாடா என்று சத்தமாக சிரித்துக் கொண்டே கத்திச் சொன்னான் ஜெகதீஷ். ஜஸ்டினை கொலைவெறியோடு பலமாக தாக்கிக் கொண்டிருந்தான் ஜெகதீஷ். அந்த நேரத்தில் ஜெகதீஷே எதிர்பார்க்காத விதமாக திடீரென்று அவரது தலை சுவற்றில் மோதியது. ஜெகதீஷால் என்ன நடக்கிறது என்றே புரிந்து கொள்ள முடியவில்லை. அவன் கண்களில் வலி தெரிந்தது. தலையில் இருந்த வலி அந்த அளவிற்கு பெரிதாக இருந்தது. என்னாச்சு? என்னோட தலையில இழி விழுந்துருச்சா? ஆனா நான் இப்போ இந்த பில்டிங் குள்ள தான் நினைக்கிறேன். எப்படி என்னோட தலையில இடி விழுந்திருக்க முடியும் என்று ஒரு நிமிடம் யோசித்தான் ஜெகதீஷ். ஆனால் அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. என்னாச்சு? யாரடா இப்ப மேல கை வச்சது என்று கோபமாக ஜெகதீஷ் கேட்டபடி அந்த சுவற்றிற்கு பக்கத்தில் நகர்ந்து வருவதற்கு முன்பாகவே இன்னொரு அடி பலமாக ஜெகதீஷின் தலையில் திரும்பவும் அதே மாதிரி விழுந்தது. திரும்பவும் ஜெகதீஷின் தலை பக்கத்தில் இருந்த அந்த சுவற்றில் போய் இடித்தது. தலையில் பலமாக அடிபட்டிருந்ததால் ஜெகதீஷுக்கு இப்பொழுது தலை சுற்றுவது போல இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தலையிலிருந்து ரத்தம் வழிந்து வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால் தன்னுடைய 2 கைகளாலும் தன்னுடைய தலையை இறுக்கமாக பிடித்தபடி கோபமாக என்று கத்திக்கொண்டே என்று பார்த்தான் ஜெகதீஷ். இப்போது ஜெகதீஷை அடித்தது விக்ரம் தான். அதை பார்த்து கோபமான ஜெகதீஷோ, உனக்கு எவ்வளவு தைரியம்? என்னையே அடிக்கிற அளவுக்கு உனக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறியா? உன்னோட பலம் என்னோட கால் தூசிக்கு சமண்டா என்று கோபமாக ஜெகதீஷ் விக்ரமை அடிப்பதற்காக பாய்ந்தார். ஆனால் விக்ரமோ ஜெகதீஷின் கையை இறுக்கமாக முறுக்கி பிடித்து அதை உடைக்க பார்த்தார். கடந்த முறை விக்ரம் ஹில்ஸ்பர்கில் வெறித்தனமாக சண்டை போட்டதை விடவும் இப்பொழுது இருக்கும் விக்ரமின் பலமானது மிக மிக சக்தி வாய்ந்ததாக இருந்தது. துல்லியமாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய பலம் இப்பொழுது
1000 மடங்கு அதிகமானதைப் போல இருந்தது. ஓ, உன்னோட பலம் குடி போச்சோ என்று ஜெகதீஷ் விக்ரமை பார்த்து கேட்டான். பின்பு, உனக்கு எவ்வளவு பலம் கூடியிருந்தாலும் என்னோட காலுக்கு கீழதான் நீ. நான் உனக்கே மாஸ்டர், அதை மறந்துடாத என்று சொன்னபடி விக்ரமை முறைத்து பார்த்தான் ஜெகதீஷ். உண்மையை சொல்ல வேண்டுமானால் ஜெகதீஷின் மனதில் இப்பொழுது பயம் படர்ந்திருந்தது. விக்ரம் முன்பை விட பல மடங்கு பலமானவராக இருந்தார். அதை ஜெகதீஷால் நம்பவே முடியவில்லை. ஆமா, என்னோட பலம் அதிகமாயிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே நீதான். உன்னை கொல்றதுக்காகத்தான் என்னோட பலத்தை நான் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கேன். உன்னோட சாவு என்னோட கையால தான் இருக்கணும். என்னை தவிர வேற யார் கையால நீ சாகக்கூடாது என்று விக்ரம் இப்பொழுது ஜெகதீஷிடம் சொன்னபடி அவனை பிடித்து இழுத்து அவனுடைய சட்டை காலரை பிடித்து தூக்கி எறிந்தார் விக்ரம். அதை சற்றும் எதிர்பார்க்காத ஜெகதீஷோ தன்னுடைய அடியாட்களை பார்த்து, எதுக்குடா என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இவன் என்ன கொண்டதுக்கு அப்புறமா எப்படி இங்கிருந்து நீங்க தப்பிக்கலான்னு பாத்துட்டு இருக்கீங்களா என்று சத்தமாக தன்னுடைய ஆட்களை பார்த்து கத்தினான் ஜெகதீஷ். அவனுடைய வார்த்தையிலேயே இப்பொழுது பயம் மிக மிக தெளிவாக தெரிந்தது. ஜெகதீஷின் ஆட்கள் அனைவரும் ஜெகதீஷின் உத்தரவை கேட்டவுடன் உடனடியாக விக்ரமை அழிப்பதற்காக பாய்ந்தார்கள். ஆனால் விக்ரமோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய பலம் மிக மிக குறைவாக இருந்தது. அவர்களுடைய வேகமும் மிகவும் குறைவாக இருந்தது. சிறிது நேரத்திலேயே விக்ரமின் உருவம் மின்னல் போல ஜெகதீஷுக்கு முன்னால் வந்து நின்றது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அது நடந்தது. அவனால் எதையுமே நம்ப முடியவில்லை. விக்ரம் தன் கையால் ஓங்கி ஜெகதீஷின் தலையிலேயே ஒரு அடி அடித்தார். விக்ரமின் பார்வை எப்பொழுதும் அவனுடைய எதிராளிகளின் தலையின் மீதுதான் இருக்கும். கடந்த முறை அந்த பிளட்மேனை கொன்றபோது கூட விக்ரம் அவனுடைய தலையை பிடித்து சுவற்றில் ஒரே அடிதான் அடித்தான். அடுத்தடுத்து 3 தலைகளை அதே போல சுவற்றில் அடித்து தெறிக்க விட்டார் விக்ரம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெகதீஷிற்கும் அப்படி நடந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அளவிற்கு இப்போது விக்ரமுடைய முகத்தில் கொலை வெறி ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தது. விக்ரமுடைய முகத்தில் மனிதனுக்கான எந்த ஒரு தோற்றமும் இப்பொழுது இல்லை. அவர் பார்க்க ஒரு ரோபோட்டை போல இரக்கமற்றவராக உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தார். கொலை செய்யும் ரோபோட். அவரது வழியில் இப்பொழுது யார் வந்தாலும் அவர்களின் தலையை சிதறவிடும் அளவிற்கு கோபம் விக்ரமின் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்து ஜஸ்டின் ஒரு நிமிடம் திகைத்து போனான். இந்த விக்ரம் நம்ப முடியாத அளவுக்கு வலிமையா இருக்கானே, இவன்கிட்ட எப்பவுமே நாம ஜாக்கிரதையா தான் இருக்கணும் என்று ஜஸ்டின் தனக்குள்ளேயே நினைத்து கொண்டான். ஜெகதீஷின் பலமும் இவ்வளவு நாளும் மிக அதிகமாகத்தான் இருந்தது. அவன் பலமுறை பிளேஸ்வரி அமைப்பின் கைகளில் சிக்கிக் கொள்ளாமல் தப்பியிருக்கிறான். அவன் சண்டையிடுவதில் மிக மிகச் சிறந்தவன். அதிலும் அவன் தன்னுடைய முகத்தை மாற்றிக் கொள்வதில் எக்ஸ்பர்ட். அவன் நினைத்தால் ஒரு நொடியில் தன்னுடைய உருவத்தையே மாற்றிவிடுவான். அதனால்தான் இத்தனை நாட்களாக அவன் யாருடைய கையிலும் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்துக் கொண்டிருந்தான். ஆனால் இனிமேல் இதற்கு மேல் அவனால் விக்ரமின் கைகளில் இருந்து தப்பிக்கவே முடியாது. ஜெகதீஷின் ஆட்கள் அவனுக்கு அருகில் வருவதற்கு முன்பே விக்ரம் தன் கையால் ஜெகதீஷின் வயிற்றிலேயே ஓங்கி ஓங்கி 2 முறை குத்தினார். ஜெகதீஷின் வாயிலிருந்து இப்பொழுது ரத்தம் கொட்டத் தொடங்கியது. அவனுடைய வலி எவ்வளவு மோசமானதாக இருக்கும் என்பதை அவனுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து வழியும் ரத்தத்தை பார்த்தாலே மிக தெளிவாக தெரிந்தது. இதை பார்த்த அந்த கணம் ஜெகதீஷின் ஆட்களே ஒரு நிமிடம் பீதியில் உறைந்து போய் நின்றார்கள். விக்ரமை பார்த்து இந்த நேரத்தில் அங்கு நின்று கொண்டிருந்த அனைவரும் ஷாக் ஆகி போய் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் சௌமியாவும், ஆஹா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காரு என்று சொன்னபடி விக்ரமை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தாள் சௌமியா. இவ்வளவு பவர் ஒரு ஆள் எப்படி இருக்க முடியும்? இவர் உண்மையாவே மனுஷன் தானா இல்லாட்டி மெஷினா? ஆம்ச பாரு எப்படி இருக்குது என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டாள் சௌமியா. அந்த நேரத்தில் அந்த ரெஸ்டாரண்டிற்குள் நின்று கொண்டிருந்த வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருமே ஜெகதீஷ் இப்படி காயமடைந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார்கள். வில்லியம்ஸ் குடும்பம் வேலன் குடும்பத்தை துடைத்து ஒழிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. அதற்காகத்தான் அவன் கில்லர் கிங்கான ஜெகதீஷை இந்த இடத்திற்கு அழைத்தார்கள். அவர்களிடம் இருந்த கடைசி துருப்பாக தான் இந்த ஜெகதீஷ் இருந்தார். ஆனால் அவனே இப்படி கீழே விழுந்து கிடப்பதை பார்த்து ஸ்ரீதர் என்ன செய்வது என தெரியாமல் அதிர்ச்சியாய் போய் நின்றிருந்தார். இதே நேரத்தில் அந்த பிரஸ்டீஜ் உணவகத்திற்கு உள்ளும் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த ஆட்களை அடித்து துவம்சம் செய்து கொண்டிருந்தார் சிவசக்திவேல். ஸ்ரீதர் பக்கத்தில் இருந்து கொண்டிருந்த வில்லியம்ஸ் குடும்பத்தார்களில் இப்பொழுது யாருமே உயிருடன் இல்லை, ஸ்ரீதரை தவிர.
ஸ்ரீதர் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தார். அவருடைய செக்யூரிட்டிகள் அனைவரும் மிக மிக பலமானவர்கள். ஆனால் அவர் அவர்களுக்கு பல லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து வைத்திருந்தார். ஸ்ரீதர் தன்னிடம் இருந்த மிகச்சிறந்த அடியாட்களைத்தான் இந்த இடத்திற்கு இப்பொழுது சக்திவேலை எதிர்ப்பதற்காக கொண்டு வந்திருந்தார். ஆனால் அவர்களின் நிலைமை அனைத்தும் ஒரு நொடியிலேயே பரிதாபமாகி போனது. அதை பார்த்து அதிர்ச்சியான ஸ்ரீதரோ, நீ 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 சக்திவேல், நீ என்ன பண்ண என்று கோபமாக கத்திக் கொண்டிருந்தார். அவருக்கு இதற்கு மேல் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இவ்வளவு நேரமும் வெளியே ஜெகதீஷ் அடி வாங்குவதை பார்த்து கொண்டிருந்தார் ஸ்ரீதர். ஆனால் அதற்குள்ளாகவே உணவகத்துக்குள் நின்று கொண்டிருந்த ஸ்ரீதரின் ஆட்கள் அனைவருடைய கதையையும் சக்திவேல் முடித்துவிட்டார். அனைவரும் இப்பொழுது கீழே பிணமாக கிடந்தார்கள். இது பார்க்கவும் மிக கொடூரமாக இருந்தது. இந்த உணவகமே இப்பொழுது ஏதோ ஒரு போர்க்களம் போல இருந்தது. நீ கூப்பிட்டு வந்த ஆட்கள் எல்லாம் முடிச்சிட்ட. வேற யாராவது பேலன்ஸ் இருக்கிறாங்களா ஸ்ரீதர்? அவளையும் வர சொல்லு. ஒரேடியா எல்லாரையும் முடிச்சிட்டு நான் உட்கார்றேன் என்று சிவசக்திவேல் நின்றபடியே ஸ்ரீதரை பார்த்து கேட்டார். அதை பார்த்து ஸ்ரீதர் இப்பொழுது பலமாக நடுங்கினார். அவருடைய உடலும் இப்பொழுது வேர்வையால் முழுவதுமாக நனைந்திருந்தது. சிவசக்திவேலின் பலம் ஸ்ரீதர் நினைத்ததை விடவும் மிக மிக அதிகமாக. சில நொடிகள் மட்டும்தான் ஸ்ரீதர் ஜெகதீஷை வெளியே பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த சில நொடிகளுக்குள் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த பல நபர்களை சக்திவேல் சத்தமே இல்லாமல் தீர்த்து கட்டியிருந்தார். அதிர்ச்சியான ஸ்ரீதரோ கைகள் நடுங்க நடுங்க தான் கட்டியிருந்த கை கடிகாரத்தில் மணி என்ன என்று பார்த்தார். அவனுடைய பார்வையிலேயே மிக தெளிவாக தெரிந்தது ஸ்ரீதர் இப்பொழுது இன்னும் யாருக்காகவோ காத்து கொண்டிருக்கிறார் என்பது. ஜெகதீஷ் இந்த ராகவேந்திரனின் பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்ட் வந்ததும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு இந்த லொகேஷனை ஷேர் செய்திருந்தார்கள். அந்த தகவல் ஒட்டுமொத்தமாக கட்டோக்காவில் இருந்த வில்லியம்ஸ் குடும்பத்தினர் அனைவருக்கும் போய் சேர்ந்திருந்தது. ஆனால் அவர்களில் ஒருவர் கூட இன்னும் இந்த இடத்திற்கு வந்து சேரவில்லை. அதை பார்த்து, ஏன் அவனுங்க இன்னும் வரல? என்னாச்சு அவங்களுக்கு? இன்னும் மெசேஜ் போகலையா என்று ஸ்ரீதர் தன்னுடைய மனதிற்குள்ளேயே நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் எதிர்பார்க்காத விதத்தில், இனி அவங்களுக்காக நீ காத்திருக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை ஸ்ரீதர். அவங்களால இப்ப இந்த வெஸ்ட் கோஸ்ட் கடலுக்குள்ள வர முடியாது என்று சிரித்தபடி சிவசக்திவேல் நக்கலாக சொன்னார். சிவசக்திவேலின் வார்த்தையை கேட்டதும் ஸ்ரீதர பயத்தில் நடுங்கினார். நான் இப்ப உங்ககிட்ட எதுவும் பேசலையே. நான் மனசுக்குள்ள நினைச்சது கூட நீ கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு எப்படி தெரியும் என்றபடி சிவசக்திவேலை பார்த்து முறைத்து கேட்டார் ஸ்ரீதர். அது உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனா நீ அதான நினைச்ச. எப்படி நான் ரொம்ப சரியா கண்டுபிடிச்சிட்டேனா என்று சிரித்துக் கொண்டே சக்திவேல் ஸ்ரீதரிடம், நீ செத்து போனதுக்கு அப்புறமா நீ எப்படி செத்து போனன்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இங்க வர நான் அனுமதி கொடுக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே சக்திவேல் தன்னுடைய போனை எடுத்து யாரோ ஒருவருக்கு போன் செய்தார். அந்த போன் கால் இப்பொழுது லவுட் ஸ்பீக்கரில் போடப்பட்டிருந்தது. தான் பேசுவதை ஸ்ரீதர் கேட்க வேண்டும் என்பதற்காகவே சக்திவேல் இப்பொழுது அப்படி செய்திருந்தார். போனின் மறுமுனையில் இருந்தவர், ஹலோ சக்திவேல் சார் என்று அவர் பதட்டமாக கேட்க, அந்த குரல் இப்பொழுது யாருடைய குரல் என்பது ஸ்ரீதருக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அதை கேட்டு ஸ்ரீதருக்கு மயக்கமே வருவது போல் இருந்தது. சசிதரன் இவ்வளவு நேரமாக வேஸ்லேண்டை சேர்ந்த நபர்களை தொடர்பு கொண்டு எப்படியாவது உதவி கேட்க வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தார். சசிதரன் பலமுறை இந்த ஹைடனிடமும் பேச முயற்சி செய்தார். ஆனால் அவர் எந்த விதத்திலும் தங்களுடன் பேசுவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கு முன்னதாக பலமுறை பிசினஸ் ரீதியான தொடர்புகளுக்காக ஹைடனிடம் பேசியிருக்கிறார் ஸ்ரீதர். அதனால்தான் அவருடைய குரலை வைத்தே அது ஹைடன் என்பதை கண்டுபிடித்து விட்டார் ஸ்ரீதர். ஹைடன் இப்பொழுது பதட்டமாக பேசுவது போல அவருடைய குரல் கேட்டது. ஆனால் சிவசக்திவேலோ எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல், நீ இப்ப உள்ள வரலாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய அழைப்பை துண்டித்தார். இதை கேட்ட ஸ்ரீதருக்கு எதுவுமே நம்ப முடியவில்லை. என்ன இதெல்லாம் ஜோக்கா? நான் கனவு காணலையே. அப்படின்னா என்ன இது? இது எப்படி நடந்துச்சு? ஹைடனோட நம்பர் சக்திவேல் கிட்ட இருக்கா? அதுவும் போன் பண்ணி உள்ள வரலான்னு மட்டும் சொல்லிட்டு இவன் நம்ம பெரிய ராஜா மாதிரி போனை கட் பண்ணிட்டான். இவன் சொன்ன உடனே மெக்கர்ட்னி ஃபேமிலியோட தலைவர் ஹைடன் இந்த இடத்துக்கு வருவாரா? இந்த சக்திவேலுக்கு இருந்தாலும் கொஞ்சம் தற்பெரும் அதிகம்தான் என்று ஸ்ரீதர் தனக்குள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த 2 நிமிடங்களுக்குள்ளேயே அந்த கர்டனி குடும்பத்தின் தலைவர் ஹைடன் அந்த பிரஸ்டீஜ் உணவகத்திற்குள் வந்துவிட்டார். இதை பார்த்த ஸ்ரீதரின் உடல் பலமாக அதிர்ந்தது. எப்படி இது எப்படி நடக்க முடியும்?
இவ்வளோ சீக்கிரமா இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாரா? அப்படின்னா இந்த ஹைடன் ஆரம்பத்திலிருந்தே இந்த ரெஸ்டாரண்ட் பக்கத்துல தான் இருந்தாரா என்று ஸ்ரீதர் ஆச்சரியமாக அந்த ஹைடனையே பார்த்து கொண்டிருந்தார். சிவசக்திவேல் சார், நான் இங்க வந்துட்டேன் என்று ஹோக்சியா மொழியில் சொன்னபடி ஹைடன் சிவசக்திவேலுக்கு முன்பாக வந்து தலையை குனிந்து வணக்கம் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக நின்றார். இதை பார்த்த ஸ்ரீதர் இன்னும் அதிர்ந்து போனார். அந்த நேரத்தில் அவருடைய மூளையை வெடித்து விடும் போல இருந்தது. இப்பொழுது அவர் என்ன கேட்டார் என்பதை அவராலேயே நம்ப முடியவில்லை. நான் இப்ப என்ன கேட்டேன், அது உண்மைதானா? அந்த ஹைடன் இப்ப ஓக்சியா முடியல சிவசக்தி வேலுக்கு வணக்கம் சொன்னாரா? ஓக்சியா முடியல எவ்வளவு தெளிவா தைரியமா பேசுறான் என்று நினைத்தபடி ஸ்ரீதர் ஆச்சரியமாக ஹைடனை பார்த்து கொண்டிருந்தார். எம்சி காட்டனி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கட்டோகாவை சேர்ந்தவர்கள். அதனால் அவர்களுக்கு ஹோக்சியா மொழியை பேச தெரியாது. ஒரு சில முறை ஸ்ரீதரும் அவருடைய அப்பா சசிதரனும் காட்டனி குடும்பத்தை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் பொழுது அவர்களுக்கு ஹோக்சியா மொழி தெரியாது என்பதால் கட்டோகா மொழியில் திக்கி திணறி பேசி அவர்களுடன் பிசினஸ் டீலை வளர்த்தார்கள். அவர்களுக்காகவே கட்டோகா மொழியில் ஒரு சில வார்த்தைகளை கற்று வைத்திருந்தார் ஸ்ரீதர். ஆனால் இந்த நேரத்தில் ஹைடன் பேசிய வார்த்தைகள் ஹோக்சியா மொழி என்பதால் மட்டும் ஸ்ரீதருக்கு அவ்வளவு ஆச்சரியமில்லை. மாறாக ஹைடனின் பேச்சில் திறந்து சரளம்தான். ஹோக்சியா மொழியை இவர் இவ்வளவு சீக்கிரமாக எப்படி கற்றுக்கொண்டிருப்பார் என்பதை ஸ்ரீதரால் நம்பவே முடியவில்லை. இந்த ஹைடனையே ஹோக்சியா மொழியை பேச வைக்கும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்தான் இந்த சிவசக்திவேல் என்பதை ஸ்ரீதராலும் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஏதோ உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்காரே, இவர் உங்களுக்கு தெரியுமா மிஸ்டர் ஹைடன் என்று சிவசக்திவேல் இப்பொழுது ஹைடனிடம் பார்த்து ஸ்ரீதரை சுட்டி காட்டி கேட்டார். ஸ்ரீதருக்கு இப்பொழுது சிவசக்திவேல் தன்னை பார்ப்பது ஏதோ ஒரு அசிங்கமான புழுவை போல தோன்றியது. தன்னை தானே நினைத்து நொந்து கொண்டார் ஸ்ரீதர். ஸ்ரீதரை பார்த்த ஹைடனும், தெரியும் சார், வில்லியம்ஸ் குடும்பத்தை சேர்ந்தவர் தானே, தெரியுமே என்று சொன்னார் ஹைடன். அப்படின்னா இப்ப நீங்க நம்ம ரெண்டு பேருக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு இந்த ஸ்ரீதருக்கு விளக்கணும்னு நினைக்கிறேன் என்று சக்திவேல் ஹைடனிடம் சொன்னார். அதற்கு ஹைடனோ, இல்ல சார், இவங்க அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆட்கள் எதுவுமே கிடையாது. இவங்க கிட்ட நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணணுன்ற அவசியமும் இல்லை. இந்த வில்லியம்ஸ் குடும்பம் கொஞ்சம் பலமா இருந்ததால அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண விரும்பணும், அவ்வளவுதானே தவிர அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கும் வேற எந்த சம்பந்தமும் இல்லை சார் என்று சொன்னபடி சக்திவேலை பார்த்து, அது மட்டும் இல்லாம வில்லியம்ஸ் குடும்பம் இப்போ ரொம்பவும் பலகீனமா இருக்கு. அதனால இதுக்கு மேலேயும் அவங்களால எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அவங்க கிட்ட நாம இதெல்லாம் சொல்லி அவங்களை குழப்ப வேண்டாம். அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவும் வேண்டாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதியும் இல்லை சார் என்று ஹைடன் இப்பொழுது சிவசக்திவேலிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். இதை கேட்டதும் ஸ்ரீதர் திடுக்கிட்டார். இந்த சிவசக்திவேலால் தன்னுடைய குடும்பத்தின் நிலை எவ்வளவு கீழ்த்தரமாக போய்க் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து ஸ்ரீதருக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று கூட தெரியவில்லை. அது மட்டுமில்லை, இப்பொழுது சிவசக்திவேலுக்கு முன்பாக இவ்வளவு பணிவாக அமைதியாக பேசிக் கொண்டிருக்கும் நபர் ஸ்ரீதர் பேசுவதற்கே பயப்படும் எம்சி காட்டனி குடும்ப தலைவர் ஹைடன். ஆனால் இந்த ஹைடனே இப்பொழுது சிவசக்திவேலுக்கு முன்பாக அமைதியாக வாளை சுருட்டியபடி பேசிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் கனவு என நினைப்பதா, உண்மை என நினைப்பதா? சக்திவேல் உண்மையில் அவ்வளவு சக்தி வாய்ந்தவரா? வெளிநாட்டில் உள்ளவர்களை கூட அவரால் கட்டுப்படுத்த முடியுமா என தெரியாமல் ஸ்ரீதர் குழம்பிக் கொண்டிருந்தார். நாம இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சக்திவேல் என்று சொன்னார் ஹைடன். இந்த நேரத்தில் சிவசக்திவேல் ஹைடனை திரும்பி பார்த்தார். என்ன என்ன சொன்ன என்று சிவசக்திவேல் ஹைடனை பார்த்து கோபமாக கேட்டார். சிவசக்திவேல் சார், ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மீ என்று மீண்டும் கூறினார் ஹைடன். சிவசக்திவேல், இல்ல அதுக்கும் முன்ன என்று கோபமான பார்வையோடு கேட்டார் சக்திவேல். இதுக்கு முன்னாடியா சக்திவேல்னு சொன்னேன் என்று ஒரு நிமிடம் தன் தவறை உணர்ந்தது போல தன் பற்களை கடித்துவிட்டு பயத்தில் சிவசக்திவேலின் முகத்தை பார்த்தார் ஹைடன். இதை கேட்ட சிவசக்திவேல், என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டியா நீ? என்கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு என்ன தைரியம்? போனா போகட்டும்னு சரிசமமா வச்சு பேச நினைச்சா என்னோட பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா என்று ஹைடனை பயமுறுத்தும் விதமாக கேட்டார் சக்திவேல். சிவசக்திவேலின் கோபத்தை பார்த்த ஹைடனால் அவன் வாயிலிருந்த எச்சிலை கூட விழுங்க முடியவில்லை. இதற்கு முன்பாக கடோகாவில் சக்திவேல் ஹைடனுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்டியிருந்தார். அதனால் சிவசக்திவேலிடம் இப்பொழுது எதிர்த்து நிற்க ஹைடன் கனவில் கூட நினைக்கவில்லை. தன்னுடைய தவறை உணர்ந்து கொண்ட ஹைடனும் அவசர அவசரமாக தலையசைத்து, இல்ல வாய் தவறி வந்துருச்சு,
நான் அப்படி கூப்பிட்டுருக்க கூடாது. உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க கூடாது சார். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்குங்க என்று கெஞ்சினார் ஹைடன். ஹைடனின் பார்வையில் இருந்த பயத்திலேயே தெரிந்தது சிவசக்திவேல் எவ்வளவு பெரிய இடத்தில் இருக்கிறார் என்பது. இப்பொழுது சிவசக்திவேல் பார்ப்பதற்கு ஒரு ராஜாவின் திமிரோடு நின்று கொண்டிருந்தார். இதை பார்த்த ஸ்ரீதரின் உடல் ஒட்டுமொத்தமாக தளர்ந்து போனது. இதை பார்த்த பிறகுதான் ஸ்ரீதருக்கு ஒரு விஷயமே புரிந்தது. வில்லியம்ஸ் குடும்பம் தோற்று போய்விட்டது. இறுதியாக இப்பொழுதுதான் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீதர். இதற்கு மேல் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அனைத்தையும் முற்றிலுமாக இழந்தவரைப் போல தான் நின்று கொண்டிருந்த இடத்திலேயே அப்படியே என்ன செய்வது என தெரியாமல் தரையில் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை சுற்றிலும் வில்லியம்ஸ் குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களின் உயிரற்ற உடல்கள் சூழ்ந்து கிடந்தது. அந்த பிணங்களுக்கு நடுவே உயிர் இருந்தும் பிணமாக உணர்ச்சியற்றவனைப் போல உட்கார்ந்தார் ஸ்ரீதர். இதற்கு மேலும் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு போராடுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லை என்பதையே ஸ்ரீதர் இப்பொழுதுதான் கண்டுபிடித்தார். தன்னுடைய அப்பா சசிதரன் இதற்கு முன்பாக ஸ்ரீதரை அழைத்த பொழுது அவர் தன்னிடம் என்ன சொல்ல விரும்பினார் என்பதையே ஸ்ரீதர் கேட்க விரும்பவில்லை. சசிதரன் இதை பற்றி சொல்வதற்காகத்தான் ஸ்ரீதருக்கு அத்தனை முறை திரும்ப திரும்ப கால் செய்திருக்க வேண்டும் என்பதை ஸ்ரீதரின் தலைக்கு இப்போதுதான் உரைத்தது. சிறிது நேரம் கழித்து கீழே உட்கார்ந்தபடியே பின்பு தலையை உயர்த்தி பார்த்தார் ஸ்ரீதர். சிவசக்திவேல் இப்பொழுது அவருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். அதை பார்த்த ஸ்ரீதரோ இதற்கு மேல் தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பது போல, எனக்கு சாவு நெருங்கிடுச்சு, எனக்கு தெரியும், என்னை இதோட கொண்டு சக்திவேல் என்று ஸ்ரீதர் நேரடியாகவே சிவசக்திவேலிடம் கேட்டார். அதற்கு சக்திவேலோ, இல்லையே, நீ இன்னும் என்கிட்ட ஏதோ கேட்க நினைக்கிற மாதிரி இருக்குது. என்னவா இருந்தாலும் இப்பவே நேரடியா கேட்டுரு என்று சக்திவேல் ஸ்ரீதரை பார்த்து சொன்னார். இது கேட்டதும் ஸ்ரீதர் ஆமாம் என்பது போல தலையசைத்தார். ஸ்ரீதரின் பேச்சு ஒட்டுமொத்தமாக இப்பொழுது தளர்ந்து போயிருந்தது. அவர் மிகவும் அமைதியாகத்தான் இருந்தார். அவர் அமைதியான குரலில், நீங்க கோட்னி குடும்பத்தை வாங்கிட்டீங்களா? அது எப்படி செஞ்சீங்க? அவங்க எப்படி நீங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்கறாங்க என்று ஆச்சரியமாக ஸ்ரீதர் தலையை நிமிர்ந்து கேட்டார். அதற்கு சக்திவேலோ கீழே இருந்த ஸ்ரீதரை பார்த்து, கட்னி குடும்பத்தை சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா என்று ஸ்ரீதரை பார்த்து கேட்டபடி, அது ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்திருக்கலாம் ஸ்ரீதர். ஆனா எனக்கு அது சும்மா ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார் சக்திவேல். இந்த கட்னி குடும்பத்தை சேர்ந்தவங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிகள் ஸ்ரீதர். சொல்ல போனா வில்லியம்ஸ் குடும்பத்தை விடவும் புத்திசாலிங்க. புத்திசாலிங்க எப்பவுமே அவங்களுக்கும் அவங்களோட எதிரிக்கு இடையே உள்ள இடைவெளியை தான் முதல்ல பார்ப்பாங்க. ஒருவேளை எதிரி ரொம்ப பெரிய ஆள்னா அவங்களுக்கு அடங்கி போவாங்க. ஆனா அந்த எதிரி அவங்களோட குறைஞ்சவங்க அப்படின்னா அவங்கள ஒரேடியா முடுங்கிடுவாங்க. அதனால்தான் ஹைனாக்கள் பொதுவா இறைக்காக சிங்கங்கள் கூட சண்டையிடுறதில்ல. ஏன்னா ஹைனாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், சிங்கத்து கூட சண்டை போட்டா அந்த சிங்கத்துக்கே இரையாயிடுவோன்னு. சக்திவேலின் இந்த வார்த்தைகள் ஸ்ரீதருக்கு மிக மிக தெளிவாக புரிந்துவிட்டது. இதற்கு மேல் அவருக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இறுதியில் ஸ்ரீதர் கற்றுக்கொண்டது என்னவென்றால், பணக்காரர்கள் சொன்னதெல்லாம் சரிதான், எதுவாக இருந்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். சிவசக்திவேல் இப்பொழுது தான் நினைத்ததை விட மிக மிக பெரிய பணக்காரராக இருந்தார் என்பது ஸ்ரீதருக்கு ஒரு வழியாக தெரிந்தது. ஸ்ரீதர் தயங்கியபடியே, அப்படின்னா உங்ககிட்ட இப்போ எவ்வளவு பணம் இருக்கும் என்று ஆச்சரியமாக கேட்டார். சிவசக்திவேலு அதற்கு, பணமா? அதெல்லாம் அவ்வளவா இல்ல, ஆனா ஜாலியா ஒரு 10 கட்னி குடும்பங்களை வாங்க முடியும்னு நினைக்கிறேன் என்று சத்தமாக சொன்னார் சிவசக்திவேல். அதை கேட்டதும் ஸ்ரீதர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். என்னது, கட்னி குடும்பத்தை போல 10 குடும்பங்களை வாங்க முடியுமா? அதுக்கு எவ்வளவு அதிகமான தொகை கொடுக்கணும்னு சிவசக்திவேலுக்கு தெரியுமா? பல 100 கோடியா, பல 1000 கோடியா? ஒருவேளை இன்னும் அதிகமா தானே இருக்கும் என்று ஸ்ரீதர் தலையில் கை வைத்தபடியே யோசித்தார். நிச்சயமா அதை விட என்கிட்ட கொஞ்சம் அதிகமா தான் பணம் இருக்கு. ஆனா நான் 10 கட்னி குடும்பங்களை மட்டும்தான் வாங்க ரெடியா இருக்கேன். ஏன்னா கட்னி குடும்பம் கொஞ்சமாவது இருக்கணும். எனக்கு ஒரு 10 போதும், தேவைப்பட்ட அப்புறமா வாங்கிக்கலாம் என்று சிவசக்திவேல் கூறினார். இதையெல்லாம் கேட்டு ஸ்ரீதர் தலையில் கை வைத்தபடியே, சாக போற நிலைமையில எனக்கு இப்படி ஒரு கேள்வி இப்ப தேவைதானா? தேவையில்லாம நான் இந்த கேள்வியை கேட்டு இப்ப நிம்மதியே இல்லாம சாக போறனே என்று புலம்பிக் கொண்டிருந்தார் ஸ்ரீதர். திரும்பவும் ஆச்சரியமாக, இவ்வளவு பணமா? இது எப்படி? இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா உங்ககிட்ட எப்படி இவ்ளோ பணம் வந்தது சக்திவேல்? என்று ஸ்ரீதர் தன்னுடைய ஆவலை அடக்கிக் கொள்ள முடியாமல் கேட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் என்னோட கடின உழைப்பால சம்பாதிக்கிறேன் ஸ்ரீதர். நான் ஒவ்வொரு நாளும் இதுக்காக உழைக்கிறேன் என்று சிவசக்திவேல் ஸ்ரீதருக்கு பதில் சொன்னார். இதை கேட்டு ஸ்ரீதர் இன்னும் திகைத்து போனார். கடின உழைப்பா? கடின உழைப்பால மட்டும் எப்படி இவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியும்? இதுக்கு கண்டிப்பா சாத்தியமே இல்லை. நீ என்கிட்ட போய் சொல்ற, இதெல்லாம் என்னால் நம்ப முடியாது. கண்டிப்பா நீ எல்லாரும் ஏமாத்தி தான் இதையெல்லாம் சம்பாதிச்சிருக்கணும் என்று ஸ்ரீதர் இப்பொழுதும் எதையும் நம்ப முடியாமல் புலம்பிக் கொண்டிருந்தான். ஏமாத்தி புடுங்கிறது உன் குடும்பத்து வழக்கம் ஸ்ரீதர். என்னோட வேலை குடும்பத்தை சேர்ந்த யாருக்கும் அது தெரியாது. உன்னை போலவே என்னையும் நினைச்சிடாத என்று சொன்னார் சக்திவேல். ஸ்ரீதரின் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டபடி, என்னோட வாழ்க்கையை பத்தி நான் பொய் சொல்லணுமா? பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். எப்பவா இருந்தாலும் சரி, இந்த வயசுல கூட நான் தினமும் வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது வேலை பார்த்தே ஆகணும். நிலக்கரி சுரங்கம், எண்ணெய் சுரங்கம், தங்க சுரங்கம், வைர சுரங்கம், அது மட்டும் இல்லாம உலகம் முழுவதும் ரொம்ப ரொம்ப அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிருக்கேன். இதுல கடினமான உழைப்பு இல்லாத வேலை எது ஸ்ரீதர்? என்று ஸ்ரீதரின் முகத்திற்கு நேராகவே கேட்டார் சக்திவேல். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஸ்ரீதர் வாயடித்து போய் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். சிவசக்திவேல் கூறியது போல அவர் உண்மையில் வில்லியம்ஸ் குடும்பத்துடன் மட்டுமே விளையாடினார். இந்த நாட்டை விட்டு ஓடிப்போகும்போது இருந்த சிவசக்திவேல் வில்லியம்ஸ் குடும்பத்திற்கு மட்டும்தான் எதிரியாக இருந்தார். ஆனால் வில்லியம்ஸ் குடும்பத்தின் எதிரியான சிவசக்திவேல் இப்பொழுது ஒரு நாட்டிற்கே போட்டியாக இருக்கும் அளவிற்கு பணக்காரராக ஆவார் என்று யார் நினைத்திருப்பார்கள்? இதையெல்லாம் நினைத்து பார்த்த ஸ்ரீதரும், இப்பவே நீங்க என்ன கொல்லலாம் என்று ஸ்ரீதர் சொல்லிவிட்டு மெதுவாக கண்களை மூடினார். ஆனால் ஸ்ரீதரை தன்னுடைய கையால் கொல்ல விரும்பாமல் சிவசக்திவேல் தன்னுடைய செக்யூரிட்டியை அழைத்தார். அவர் இங்கே உள்ளே வந்ததும், இவ்வளவு நேரமா கொல்லட்டுமான்னு கேட்டியே, இப்போ உனக்கு அதுக்கான ஒரு சான்ஸ் தர என்று சொல்லிவிட்டு வேறு எதுவும் பேசாமல் அந்த பிரஸ்டீஜ் உணவகத்தை விட்டு வெளியேறினார் சிவசக்திவேல். வெஸ்ட் கோஸ்ட் பெருங்கடலில் வேஸ்லாண்டில் இருந்து வந்து கொண்டிருந்த படகு ஒன்று பெரிய கப்பலால் நிறுத்தப்பட்டது. அந்த படகில் இருந்தவர் ஸ்ரீதரின் அப்பா சசிதரன் தான். அந்த பெரிய கப்பலில் இருந்தவர் ராகவேந்திரன். ராகவேந்திரனை பார்த்த சசிதரனோ கோபமாக, ராகவேந்திரன், என்ன தடுக்க உனக்கு எவ்வளவு தைரியம் என்று கேட்டார். ராகவேந்திரன் முதுகுக்கு பின்னால் தன்னுடைய கைகளை கட்டிக்கொண்டு நின்றபடி, என்னால உங்களை தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா சசிதரன்? உங்களை இதுக்கு மேல போறதுக்கு என்னால அனுமதிக்க முடியாது என்று ராகவேந்திரன் மிக மிக தைரியமாக சொன்னார். வேஸ்ட்லாண்ட சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவுறதுக்கு தயாரா இல்ல. நீங்க இப்ப ஓக்சியாவுக்கே திரும்ப போனா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் வெறும் 30 கிலோமீட்டர் தான் இருக்கு. உங்களுக்கு இப்ப வேற வழியே இல்ல. எங்கேயுமே போக முடியாது. இந்த கடல்லையே மூழ்கி சாக வேண்டியதுதான் என்று ராகவேந்திரன் இப்பொழுது சசிதரனிடம் நக்கலாக பேசிக் கொண்டிருந்தார். என்ன செய்ய போற என்று சசிதரன் இப்பொழுது கொஞ்சம் குழம்பி கோபமாக கேட்டார். உங்க வயசை சேர்ந்த ஆட்களை பார்க்கும்போது நீங்க சாவுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இல்லை அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப தெளிவா தெரியும். அந்த சாவு இன்னைக்கே வந்துட்டுமே. உங்களோட கதையை முடிஞ்சது அப்படின்னா ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வில்லியம்ஸ் குடும்பம்னு ஒரு பேரே இருக்காது என்று ராகவேந்திரன் நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டு சசிதரனை மிரட்டிக் கொண்டிருந்தார். என்ன சொல்ற நீ? என்னோட வில்லியம்ஸ் குடும்பம் ஒட்டுமொத்தமா அழிஞ்சு போச்சா? என்னோட பையன் இன்னும் அங்க உயிரோட தாண்டா இருக்கான் என்று ராகவேந்திரனை பார்த்து சசிதரன் சொன்னார். ஆனால் அவர் இப்படி தைரியமாக சொன்னாலும் ராகவேந்திரன் முகத்தில் எந்த ஒரு மாற்றமும் தெரியவில்லை. அவருடைய முகத்தில் ஏற்கனவே இருந்த அந்த சிரிப்பும் உறுதியும் அப்படியே இருந்தது. அதை பார்த்த சசிதரனால் எதையுமே நம்ப முடியவில்லை. நீ எதனால இப்படி சிரிக்கிற? என்னோட பையன் அங்க உயிரோட தானே இருக்கா என்று ஆச்சரியமாக நடுங்கியபடியே கேட்டார் சசிதரன். ஆனால் ராகவேந்திரன் அவருக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் இன்னும் சிரித்துக் கொண்டே இருந்தார். அவருடைய சிரிப்பிலிருந்து எல்லாமே சசிதரனுக்கு மிக தெளிவாக தெரிந்தது. அதான் சொன்னேனே தாத்தா, இனிமே நீங்க மட்டும்தான் பாக்கி. நீங்களும் போயிட்டீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பமும் இல்லாம போயிடும். அந்த வார்த்தைக்கு அர்த்தமே உங்களுக்கு புரியலையா என்று கேட்டார் ராகவேந்திரன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஆஃப்டர் ஆல் சக்தி ஒரு ஃப்ரெண்டு, அவன் கூட வேலை பார்த்தவன் அப்படிங்கிறதுக்காக உன்னால ஒட்டுமொத்த வில்லியம்ஸ் குடும்பத்தையே எதிர்த்து நிக்க முடியும் நினைக்கிறியா என்று கோபமாக கேட்டார் சசிதரன். அதற்கு கோபமான ராகவேந்திரனும், நானா இருக்கிறதுனால மட்டும்தான்
இப்ப நீங்க இவ்வளவு தைரியமா என் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இதுவே சக்திவேலோட வேற நண்பர்களா இருந்தாங்கன்னா இந்த நேரத்துக்கு நீங்க பரலோகத்துக்கே போய் சேர்ந்திருப்பீங்க என்று ராகவேந்திரன் பதிலுக்கு சசிதரனை மிரட்டினான். அவனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு சசிதரன் அதிர்ச்சியாகி போய், என்ன என்ன சொன்ன? மத்த சக்திவேல் நண்பர்களா? அவங்க இன்னும் அவங்க கூட தான் இருக்காங்களா என்று ஆச்சரியமாக கேட்டார் சசிதரன். அதற்கு ராகவேந்திரனும், சிவசக்திவேல் எப்படி இவ்வளவு உயரத்துக்கு போனாருன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நாங்க எல்லாரும் இருந்ததுனாலதான். நாங்க எப்பவுமே அவர் கூடவே தான் இருக்கோம். அவர் உயரத்துல இருந்தாலும் சரி, இல்லாம போனாலும் சரி என்று ராகவேந்திரன் மெதுவாக சசிதரனிடம் கூறினான். சசிதரன் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்து, இல்ல இல்ல அப்படி இருக்கவே முடியாது. அவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகாரிங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 1-2 பேர் இப்போ அந்த அளவுக்கு பெரிய ஆளுங்க கூட இல்ல என்று சொன்னார் சசிதரன். கண்டிப்பா சசிதரன், நாங்க எல்லாம் சக்திவேலோட வெளிநாட்டுக்கு போகாம இருந்திருந்தால் அவர் கூட சேர்ந்து எப்படி இந்த உலகத்தை ஆடுறது? நீங்க சொன்ன அந்த பெரிய ஆளுங்களா இல்லாத 1-2 பேர்ல நான் தான் கடைசியா இருக்கணும். என்னை விட எங்க குரூப்ல யாருமே குறைஞ்சவங்க இல்ல என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் ராகவேந்திரன். அவங்க யார் கையிலயாவது நீங்க கிடைச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு நேரம் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்க முன்னாடி பேச முடியாது. சட்டுன்னு நெத்தி பொட்டிலே சுட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நான் அதை செய்ய விரும்பல. உங்க வயசை பார்த்து கொஞ்சம் தாயங்கிறேன். அதனால நீங்களே அதை செஞ்சுக்க என்று சொன்னார் ராகவேந்திரன். இதை கேட்டு சசிதரனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. தனக்கு இதற்கு மேல் வேறு எந்த ஒரு வழியும் இல்லை என்பதை சசிதரன் மிக மிக சரியாக புரிந்து கொண்டார். அதனால் அவர் ராகவேந்திரனிடம், தயவு செஞ்சு இவங்கள மட்டுமாச்சும் போக விடு. நீ சொன்ன மாதிரி நான் பண்றேன் என்று கெஞ்சத் தொடங்கினார் சசிதரன். உடனே ராகவேந்திரனோ, இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அது பாயிண்ட் என்று ராகவேந்திரன் சொல்லியபடி சிரித்தார். சசிதரன் இப்பொழுது தன்னால் வேறு எதையும் செய்ய முடியாது என்று நினைத்து ஒரு நிமிடம் தன் பின்னால் இருந்த அந்த முடிவில்லாத பெரிய கடலை பார்த்தபடி சிரித்துக் கொண்டே நின்றார். வில்லியம்ஸ் குடும்பம் தன்னுடைய பேராசையால் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக அழிந்து போனது. வில்லியம்ஸ் குடும்பம் வேலன் குடும்பத்தை ஒழித்து கட்ட நினைக்காமல் இருந்திருந்தால் இப்பொழுது அவர்கள் ஒருவேளை செல்வாக்கோடவாது இருந்திருக்கலாம். வேலன் குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்து உழைத்திருந்தால் அவர்கள் இப்பொழுது சிவசக்தி வேலோடு சேர்ந்து வேலன் குடும்பத்தை போல மிகச் சிறந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் குரங்கின் கையில் கிடைத்த பூமாலை போல ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்த தவறி தன்னுடைய பேராசையால் ஒட்டுமொத்தமாக அழிந்து போனது வில்லியம்ஸ் குடும்பம். இதை நினைத்த சசிதரன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டார். சிறிது நேரம் கழித்து அவர் ஒரு அடி பின்னால் வைத்தார். அடுத்த அடியை பின்னால் எடுத்து வைக்கும் பொழுது அவர் கடலில் விழுந்து விட்டார். இப்பொழுது தன்னுடைய இதயத்தில் வில்லியம்ஸ் குடும்பத்தின் நபர்களை எல்லாம் ஒரு நிமிடம் நினைத்து பார்த்து, என்ன மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல எதுவும் என்னால பண்ண முடியல என்று சொன்னபடி அந்த கடலுக்குள் காணாமல் போனார் சசிதரன். வில்லியம்ஸ் ஃபேமிலியின் விஷயம் சிட்டாடெல்லில் விரைவாக முடிவுக்கு வந்திருந்தது. இதை கேள்விப்பட்ட 4 பெரிய குடும்பங்கள் மற்றும் சில முக்கியமான மக்களை தவிர இந்த செய்தி சிட்டாடெல்லில் பொதுமக்களுக்கு நடுவில் விரைவாகவே மறைந்திருந்தது. ஆனால் சாதாரண மக்களின் பார்வையில் ஒன்றுதான் இருந்தது. சிவகுமாரின் பெயரை வில்லியம்ஸ் ஃபேமிலி கெடுத்துவிட்டது என்றும் அதனால் சிவகுமாரை பல ஆண்டுகளாக அவமானப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என்றும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இதனால் சிட்டாடெல்லில் உள்ள உயர் அதிகாரிகள் வில்லியம்ஸ் ஃபேமிலியின் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வில்லியம்ஸ் ஃபேமிலி நேரடியாக தங்களுடைய பிசினஸ் வாழ்க்கையிலும் மற்ற எல்லா வழிகளிலும் அழிந்துவிடும் என்று அவர்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. மேலும் இதை செய்தது வேலன் ஃபேமிலியின் குடும்பத்தைச் சேர்ந்த சக்திவேல் தான். அவர்தான் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்று யாரும் நம்பவில்லை. அந்த பிரஸ்டீஜ் ஹோட்டலுக்கு வெளியே விக்ரம் மற்றும் ஜெகதீஷுக்கு இடையேயான சண்டை முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை. விக்ரம் ஜெகதீஷின் உடலில் இருந்து தன்னுடைய கையை எடுத்தார். ஆனால் ஜெகதீஷ் எதிர்த்து சண்டை போடுவதற்கு முன்பாகவே விக்ரம் தன்னுடைய கையால் ஜெகதீஷை குத்தினார். விக்ரமின் கை கத்தியை போல கூர்மையாக இருந்தது. அவர் குத்திய வேகத்தில் ஜெகதீஷின் உடலில் விக்ரமின் கைரேகைகள் பதிந்தது. ஆனால் ஏற்கனவே ஜெகதீஷின் உடலில் விக்ரம் அடித்ததினால் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. இதற்கிடையில் மறுபடியும் விக்ரம் ஜெகதீஷை இன்னொரு முறை அவனுடைய வயிற்றிலேயே ஊங்கி குத்தி அவனை தரையில் தள்ளிவிட்டார். பின் மீண்டும் ஜெகதீஷை அடிப்பதற்காக கையை ஓங்கிய போது என்று விக்ரமின் காதுகளுக்கு தூரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது.
அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி சரவணனும் விக்ரமும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் விக்ரமின் நண்பரான அந்த டாக்டர் தான். அந்த டாக்டர் அங்கிருந்து வேகமாக விக்ரமின் அருகில் சென்று அவருடைய கையை பிடித்து, விக்ரம், இதை இப்பவே நிப்பாட்டு. இதை மறுபடியும் செய்யாத. இப்படி செஞ்சா நீ சீக்கிரமா செத்துருவ. உன் உடம்புல அவ்வளவு தெம்பல்ல. உனக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் இப்பவே பார்த்தாகணும். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் கூட வா. நீங்க இருக்கிற வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன் என்று உருக்கமாக பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் இதை கேட்காமல் விக்ரம் அந்த டாக்டரின் நெஞ்சில் தன்னுடைய கையை வைத்து அவரை அங்கிருந்து தள்ளினான். ஆனால் டாக்டரின் உடல் கட்டுக்கோப்பாக இல்லாமல் சாதாரணமாக இருந்ததால் விக்ரம் தள்ளியதும் அந்த டாக்டர் பலமாக தரையில் விழுந்தார். அவர் விழுந்ததில் உடல் அதிர்ந்து அவருடைய வாயிலிருந்து ரத்தம் கொட்டியது. இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் ஜெகதீஷ் தரையிலிருந்து எழுந்து நின்றார். ஜெகதீஷ் விக்ரமை பார்த்து முறைக்கவும் சரவணன் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தான். இப்போது ஜெகதீஷின் உடல் முழுவதும் அவர் உடலில் வழிந்த ரத்தத்தால் மூடப்பட்டிருந்தது. முன்பு இருவருக்கும் நடந்த சண்டை முடிவில்லாதது போல தொடர்ந்து கொண்டே இருந்தது. இது கடினமான பலமான 2 ஆட்களுக்கு இடையே நடக்கும் ஒரு போர் போல இருந்தது. என்ன விக்ரம், உன் உடம்புல தெம்பு இல்லையா? இந்த சின்ன சண்டைக்காக உனக்கு ட்ரீட்மெண்ட் வர வேணுமா? நீ இவ்வளவு கோடத்தனமா இருப்பேன்னு நான் நினைச்சு பார்க்கலையே என்று கேலியாக பேசவும் விக்ரமிற்கு மறுபடியும் கோபம் வந்தது. ஜெகதீஷின் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்க விக்ரமுக்கு மேலும் மேலும் தன்னுடைய கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவனுடைய கண்கள் கோபத்தால் நிறைந்திருந்தது. திடீரென்று விக்ரம் கையை முறுக்கிக் கொண்டு ஜெகதீஷை நோக்கி ஒரு கையால் குத்தினார். ஜெகதீஷ் காயமடைந்திருந்தாலும் விக்ரமின் தாக்குதலை அவர் எளிதில் தவிர்க்க முடிந்தது. விக்ரம் குத்த வரும்போது ஜெகதீஷ் விலகிக் கொண்டதால் விக்ரமின் கை அங்கு ஜெகதீஷுக்கு பின்னாடி இருந்த சுவரில் மாட்டிக்கொண்டது. விக்ரம் ஓங்கி குத்துவதில் அந்த சுவற்றில் ஒரு பெரிய ஓட்டை விழுந்தது. சுற்றி இருந்த மக்கள் அதிர்ச்சியாக விக்ரமின் வலிமையை பார்த்து வியந்து கொண்டிருந்தார்கள். டாக்டர் கீழே விழுந்ததை பார்த்ததும் ஜஸ்டின் அவர் பக்கத்தில் ஓடி சென்று தரையில் கிடந்த டாக்டருக்கு உதவினார். ஆனால் அவர் டாக்டரை முகத்துக்கு நேராக பார்த்து எதுவும் பேசவில்லை. இதற்கிடையில் ஜெகதீஷ் ஒவ்வொரு வார்த்தைகளாக பேச பேச விக்ரமிற்கு இன்னும் அவருடைய கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. உன்னோட மனைவியை கொன்னப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஃபீலிங் நல்லா இருந்துச்சா இல்ல ரொம்ப கவலையா இருந்துச்சா? இந்த ஊர்ல வாண்டட் லிஸ்ட்ல நீயும் ஒரு ஆள் தான். அதுக்கு நீ தகுதியானவங்க. நீ ரொம்ப திறமைசாலி, பலசாலின்னு மத்தவங்க சொன்னப்ப நான் நம்பல. ஆனா எல்லாத்தையும் விட நீ கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாத ஆளு. நீ வலிமையானவன் காட்டுறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவ, யார வேணாலும் கொல்லுவ. இப்படித்தானே உன்னோட மனைவியும் உன்னோட மகளையும் உன்னோட மகனையும் நீ கொன்ன. நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா என்ன? நீ எல்லாத்தையும் மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். எப்படி ஒரு துரோகத்தை உன்னோட அந்த குடும்பத்துக்கு நீ பண்ணிட்ட. உன்னோட பைத்தியக்காரத்தனத்தால நீ அவங்கள கொல்வேன்னு யாரும் எதிர்பார்க்கல. நீ பண்ண அந்த தப்புக்காக இப்ப வரைக்கும் நீ வாண்டட் லிஸ்ட்ல தான் இருக்க. இத்தனை பேரை கொண்டுட்டு நீ இன்னும் உயிரோடு தானே இருக்க என்று சொல்லி ஜெகதீஷை விக்ரம் பார்த்து முறைத்துக் கொண்டே சொன்னார். இந்த நேரத்தில் விக்ரம் முழு வன்முறையில் இறங்க தயாராக இருந்தார். ஆனால் அவருடைய கைகள் நடுக்கிக் கொண்டிருந்தன. மேலும் அவருடைய தோல் அதிக கருமையாக மாறிக்கொண்டிருந்தது. அவரை சுற்றி அங்கிருந்தவர்களும் அவரை அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ உன்னோட மனைவியை கொண்டுட்ட. எல்லாத்துக்கும் மேல உன்னுடைய பைத்தியக்காரத்தனத்தால உன்னோட மகளையும் கொண்டுட்ட. விக்ரம், உனக்கு உண்மையா பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என்று மறுபடியும் ஜெகதீஷ் அவரை மேலும் கோபமாக தன்னுடைய வார்த்தைகளை அதிகமாக்கிக் கொண்டே போனார். இதை கேட்ட பிறகு விக்ரம் ஏற்கனவே பைத்தியம் பிடித்தவர் போல நின்று கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய கைகளை அசைத்து, வாய மூடு, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. இதுக்கு மேல நீ பேசுறத நிறுத்தலனா நான் உன்னோட உயிரை நிறுத்திடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். விக்ரம் சொன்னதை கேட்ட ஜெகதீஷ், நான் எதுக்கு வாய மூடணும்? நான் எதுக்காக பேசுறத நிறுத்தணும்? ஏன் இதுக்கு மேல உன்னை பத்தின உண்மையை சொன்னா உன்னால ஏத்துக்க முடியாதா? இங்க சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ உன்னோட மகளை கொலை பண்ணியே அன்னைக்கு உன் மகளோட பிறந்த நாள். நீ வீட்டுக்கு சீக்கிரமா வரணும்னு உன்னோட மகள் எதிர்பார்த்து உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா உன்னோட வேலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட மனைவி உன்னோட மகக்கிட்ட நீ இந்த நாட்டோட எல்லையை பாதுகாக்கிற வேலையை பாக்குறேன்னு சொல்லி உன்னோட மகன் கிட்ட சொன்னான். உன்னோட பொண்ணு எப்பவுமே உன்னை பெரிய மனுஷனா தானே நினைச்சா. ஆனா நீ அவளை கொன்னுட்ட. சரி, இப்போ உன்னோட மகனை பத்தி உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா என்று ஜெகதீஷ் மேலும் தொடர்ந்தார். அவர் நிறுத்தப் போவதில்லை என்று விக்ரமுக்கு தோன்றியது. ஜெகதீஷ் விக்ரமிடம் சொல்லிக் கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருக்கு ஒரு ஊசியை எடுத்து
அவருடைய உள்ளத்தில் குத்துவது போன்ற வலியை அவருக்கு தோற்றுவித்தது. விக்ரமின் உடலில் இருக்கும் காயங்களை விட ஜெகதீஷ் பேசுவதால் ஏற்பட்ட இந்த காயங்களை அவரால் சுத்தமாக தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. விக்ரமின் தசைகள் அனைத்தும் ஒரு நொடியில் கருப்பாக மாறியது. இதன் பிறகு விக்ரம் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அவர் அங்கிருந்து போவதை பார்த்த ஜெகதீஷ், என்ன விக்ரம், பயந்துட்டியா? அவ்வளவுதான உன்னோட வீரமெல்லாம் என்று சொல்லி சத்தமாக சிரித்தார். விக்ரம் திரும்பி செல்வதை பார்த்த ஜெகதீஷ் மகிழ்ச்சியாக இருந்தார். ஆனாலும் அடுத்த நொடி அவனுடைய முகத்தில் புன்னகை மறைந்தது. புன்னகை மறைந்ததும் அவனுடைய முகத்தில் பீதி மட்டுமே மிச்சமிருந்தது. அவன் தன் முகத்தை திகைப்பாக வைத்திருக்க காரணம் விக்ரம் தான். அடுத்த நொடியே அவனுடைய வார்த்தைகளை கேட்டு விக்ரம் அவருக்கு முன்னாடி தோன்றினார். அவருடைய வார்த்தைகளால் கோபப்பட்ட விக்ரம் தன்னுடைய முழு பலத்தையும் ஒன்றாக திரட்டி கைகளை முறுக்கி அவருடைய வயிற்றில் ஓங்கி குத்தினார். இதில் அந்த நபர் அங்கிருந்து பறந்து சென்று 10 அடி தொலைவில் இருந்த ஒரு மரத்தில் மோதி அங்கிருந்து கீழே விழுந்தார். ஜெகதீஷ் இப்படி ஒரு நொடியில் கொல்லப்பட்டார். அவருடைய இறப்பு அங்கிருந்தவர்களுக்கு பரிதாபமாக இருந்தது. அந்த பிரஸ்டீஜ் உணவக கட்டிடத்தின் கீழ் நின்று கொண்டிருந்த அனைவரும் திகைப்பாக விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யாராலும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. இந்த காட்சி ஒரு வன்முறையாக மட்டுமில்லாமல் இங்கிருந்த அனைவருக்கும் திகிலூட்டுவதாகவும் இருந்தது. குறிப்பாக விக்ரம் திரும்பி அங்கு நின்று கொண்டிருந்த அவர்களை பார்த்தபோது அவர்கள் யாரும் எதுவும் அறியாதவர்கள் போல நின்று கொண்டிருந்தார்கள். விக்ரம் இப்படி தனியாக நிற்பதை பார்த்த ஜஸ்டின் டாக்டருக்கு உதவி செய்துவிட்டு வேகமாக விக்ரமின் அருகில் சென்று, விக்ரம், நீ ஓகேவா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்று கேட்டார். ஆனாலும் ஜஸ்டினின் வார்த்தைகளை கேட்ட விக்ரம் முகத்தில் எந்தவித வெளிப்பாடும் இல்லை. ஜஸ்டின் விக்ரமிடம் பேசுவதை பார்த்த டாக்டர், ஜஸ்டின், அங்க நிக்காதீங்க, சீக்கிரமா இந்த பக்கம் வாங்க. அவரோட கட்டுப்பாட்டை முழுசா இழந்துட்டாரு. இது அவருக்கு நல்லதில்ல, அவரை சுத்தி இருக்கிற நமக்கும் நல்லதில்ல என்று டாக்டர் பீதியில் சொன்னார். பின்னர் விக்ரம் தரையில் படுத்திருந்த ஜெகதீஷை சில நிமிடங்கள் பார்த்து கொண்டே நின்றார். பின் டாக்டர் திரும்பி ஜஸ்டினை பார்த்து, இது ஜெகதீஷ் இல்ல, உண்மையான ஜெகதீஷ் ஒரு விசித்திரமான ஆள். அவர் ரொம்பவே மர்மமான ஆள். அவரும் அவரை சுத்தி இருக்கிற ஆட்களையும் இந்த மாதிரி மாறு வேஷம் போட்டு வைக்கிறதுல அவர் கை தேர்ந்தவர். யாரோ ஒருத்தர் தான் இன்னைக்கு அவரை மாதிரி இங்க வந்திருக்காங்க. ஆனா இது ஜெகதீஷ் இல்ல. ஒருவேளை அவர் விக்ரமோட கட்டுப்பாட்டை இழக்க வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நடிச்சிருக்கணும். இந்த இடத்துல ஜெகதீஷ் இருந்தா விக்ரமோட கட்டுப்பாடு எப்பவோ போயிருக்கும். இது வேற ஆளுன்றதுனால இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா போச்சு. கடைசியில பாவம் விக்ரம் கையால செத்தே போயிட்டார். விக்ரம பத்தியும் அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்களை பத்தியும் யாராவது பேசினா கண்டிப்பா விக்ரம் அவருடைய கட்டுப்பாட்டை இழந்துருவாரு என்று டாக்டர் தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தார். விக்ரம் பிசாசு போலவும் வெறிப்பிடித்த மிருகம் போலவும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். சரவணன் விக்ரமை வெகு நேரமாக பார்த்து கொண்டிருக்கவும் விக்ரமும் அதை கவனித்து சரவணனை பார்த்தார். அந்த பார்வை மிகவும் மோசமானதாக இருந்தது. திடீரென்று விக்ரம் தலையை திருப்பி அங்கிருந்த அனைவரையும் சுற்றி பார்த்தார். அவர் பார்த்த விதத்திலேயே அங்கிருந்த அனைவரும் விக்ரம் அங்கிருக்கும் எல்லோரையும் கொல்லப் போகிறார் என்று நினைத்துக் கொண்டார்கள். அவர்கள் எல்லாம் பயத்தில் அங்கிருந்து வேறு பக்கமாக ஓட ஆரம்பித்தார்கள். அவர் அங்கிருந்து வேறொரு பக்கமாக நடக்க அதை கவனித்த டாக்டர், விக்ரம் வேணாம், நீங்க இதை செய்யாதீங்க, நான் சொல்றதை கேளுங்க, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க விக்ரம், உங்களோட கட்டுப்பாட்டை இழந்துடாதீங்க என்று டாக்டர் விக்ரமிடம் சொல்லிக்கொண்டு விக்ரமின் பின்னால் சென்று கொண்டிருந்தார். அவர் அவரை நிறுத்த முயன்றார். ஆனால் யாருடைய பேச்சுக்கும் காது கொடுக்காத விக்ரம் டாக்டரின் பேச்சுக்கு மட்டும் காது கொடுத்து கேட்டு திரும்பி பார்த்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்து நடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கிருந்து நேராக சரவணனை நோக்கி அவர் நடந்தார். இந்த நேரத்தில் பிரஸ்டீஜ் உணவகத்தின் வெளியே தொலைவில் ஒரு உயரமான கட்டிடத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அந்த மனிதன் பிரஸ்டீஜ் உணவகத்தின் முழு காட்சியையும் அவன் நின்று கொண்டிருந்த கட்டிடத்தில் இருந்து ஒரு தொலைநோக்கியுடன் பார்த்து கொண்டிருந்தான். அங்கு நடந்த அத்தனை விஷயங்களையும் அவன் வெகு நேரமாக பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கிறான். விக்ரமிற்கு அந்த விஷ ஊசியை செலுத்தியதும் சிறிது நேரத்தில் அவன் ஜெகதீஷுடன் சண்டை போட்டதும் விக்ரமுக்கு பைத்தியம் பிடித்ததும் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழந்த ஜெகதீஷை கொன்றதையும் அந்த நபர் திருப்தியாக பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். பின் பக்கத்தில் இருந்த நபரிடம் திரும்பி, ஒரு வழியா அவன் செத்தே போயிட்டான், சீக்கிரமா இங்கிருந்து கிளம்பணும், காரை ரெடி பண்ணு என்று சொன்னார். பதிலுக்கு அந்த நபர், சார் கார் ரெடி, அடுத்து எங்க போகணும் என்று அந்த நபர் கேட்டார். பதிலுக்கு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த நபர், கடகாவுக்கு போகலாம், வண்டி எடு
என்று சொல்லிவிட்டு உண்மையான ஜெகதீஷ் அங்கிருந்து நகர்ந்து காருக்கு அருகில் சென்றான். காரில் ஏறியவுடன் திடீரென்று ஜெகதீஷின் முகம் வாடியது. அதை பார்த்த அந்த காரின் டிரைவர், சார் என்னாச்சு? திடீர்னு இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு நல்லதானே இருந்தீங்க என்று கேட்டார். ஜெகதீஷ் திடீரென திரும்பி பிரஸ்டீஜ் உணவகத்தை நோக்கி பார்த்தான். பின் தன் அருகில் இருந்த நபரிடம், அந்த ஹோட்டலுக்குள்ள ஏதோ நடக்குது. ஆனா அது என்னன்னு எனக்கு தெரியல. அதை பார்க்கவும் முடியல. ஆனா என்னால் அதை உணர முடியுது. உள்ள யாரோ திறமையான ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா அந்த ஆளை யாராலையும் ஜெயிக்க முடியாத ஒரு ஆளா தான் இருக்கணும். சரி, அதை விடுங்க. சீக்கிரம் எங்கிறது கார் எடுங்க என்று ஜெகதீஷ் கத்தினார். அப்போது அந்த காரின் டிரைவர் சீட்டில் இருந்த அந்த நபர் புன்னகையுடன், நீங்க ஒரு இடத்துக்கு அவசரமா போறத நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் சார். இன்னைக்கு நீங்க அந்த ஹோட்டலுக்குள்ள பார்த்த விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று புன்னகையுடன் சொன்னார். இதை கேட்டதும் ஜெகதீஷின் முகம் பேய் அறைந்தது போல வெளியே இருந்தது. நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நான் உயிருக்கு பயந்து ஓடிட்டுல இருக்கேன் என்று மனதிற்குள் நினைத்தார். 2 மணி நேரம் கழித்து ராகவேந்திரன் அந்த பிரஸ்டீஜ் உணவகத்திற்கு வந்தார். சக்திவேலை மீண்டும் பார்த்த ஆச்சரியத்தில் அவர் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தார். ராகவேந்திரன் சிரித்துக் கொண்டே சக்திவேலிடம், பாஸ், எத்தனை வருஷம் நாம ஒருத்தர் பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்கோம். அதனால இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா உட்காந்து உங்க கூட குடிக்க போறேன் என்று ராகவேந்திரன் சொன்னான். கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் வேண்டான்னு சொல்ல முடியும்? நாம குடிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டல்ல இருக்கிற யாரும் வெளியே போக கூடாது. நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி இன்னைக்கு நைட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும் என்று சக்திவேல் கூறினார். பின்னர் அவர் சரவணனை தன் பக்கத்தில் அழைத்து உட்கார வைத்துவிட்டு ராகவேந்திரனின் தோலை தட்டினார். பின் ராகவேந்திரன் சக்திவேலை பார்த்து திரும்பியதும், ராகவ், இது என்னோட பையன் சரவணன். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, அது இவன் தான் என்று பெருமையாக கூறினார். பின் அவரிடம், நான் ஏற்கனவே பேசுனது வில்லியம்ஸ் ஃபேமிலிக்கு பாடம் கத்து கொடுக்குற மாதிரி நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் செய்யணும்னு நினைச்சேன். இங்க இருந்து நான் போறதுக்குள்ள கண்டிப்பா நான் அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் போகணும் என்று தீர்க்கமாக எதையோ சொல்லிக் கொண்டிருந்தார். சக்திவேல் ராகவேந்திரனிடம் சரவணனை அறிமுகம் செய்து வைத்தார். மூவரும் சேர்ந்து குடிக்க முடிவெடுத்தார்கள். ராகவேந்திரன் சரவணனை பார்த்து லேசாய் புன்னகைத்தார். நான் உன்னை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். அயர்லாண்ட்ல நடந்த விஷயத்த பத்தியும் நான் கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்லணும்னா நீ ரொம்பவே பெரிய காரியம் பண்ணியிருக்க. எங்க காலத்துல கூட இதை இவ்வளவு சுலபமா பண்ண முடியாது என்று மனதார அவனை பாராட்டினார் ராகவேந்திரன். மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன ரொம்ப புகழ்றீங்க என்று புன்னகைத்தான் சரவணா. நான் ஒன்னும் இல்லாதது சொல்லியே, உண்மையதானே சொன்னேன். உண்மையிலேயே நீ ரொம்ப திறமையானவன் என்று மகிழ்வுடன் சிரித்தபடியே கூறினார் ராகவேந்திரன். அவர் மனதார சரவணனை பாராட்டினார். அவருக்கு சக்திவேலை சிறுவயதில் பார்த்தது போல இருந்தது. அதன் பின் சக்திவேல் சொன்னது போல பிரஸ்டீஜ் ரெஸ்டாரண்டை ராகவேந்திரன் சுத்தம் செய்தார். அவருடன் சேர்ந்து சக்திவேலும் சரவணனும் உதவி செய்தார்கள். சக்திவேல் அவர்களின் பழைய கதையை கூற சரவணன் சிரிப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தான். இரு நண்பர்களும் பல வருடங்கள் கழித்து இன்றுதான் இவ்வளவு மகிழ்வாய் சிரிக்கிறார்கள். மாலை நேரம் நெருங்க அந்த ரெஸ்டாரண்ட் முழுவதும் வைன் வாசனை எங்கும் பரவியது. ஒரு வழியாய் அவர்கள் சுத்தம் செய்து சீர்படுத்திட அந்த ரெஸ்டாரண்ட் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. சக்திவேல் அவரின் நண்பனுடன் சேர்ந்து மொத்தமாய் மாறிவிட்டார். அவரின் சிறுவயது காலத்திற்கே சென்றது போல ஆகிவிட்டார். இரு நண்பர்களும் சரவணனை மறந்து கூத்தடித்துக் கொண்டிருக்க சரவணன் சக்திவேலை ஒரு மார்க்கமாய் பார்த்தான். அவன் பார்வையை உணர்ந்த சக்திவேல், என்னடா சரவணா அப்படி பாக்குற என்று கேட்டார். இல்லப்பா, உங்களுக்கு இளம திரும்புதோன்னு நினைப்போ குடிக்க இவ்வளோ வைன் எடுத்து வச்சிருக்கீங்க என்று மேஜையை பார்த்தபடி கேட்டான் சரவணா. இது இரும்பு உடம்புடா, அப்படி எனக்கு என்ன பெருசா வயசாயிடுச்சு என்று எகத்தாளமாய் கேட்டார் சக்திவேல். ரைட்டு, நீங்க குடிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க லந்த ஆரம்பிச்சிட்டீங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறீங்களோ என்று புலம்பினான் சரவணா. சரவணா, நீ கவலைப்படாத. நாங்க எவ்வளவு குடிச்சாலும் எங்களுக்கு போதையே ஏறாது. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல இருந்தே குடிக்கிறோம். எவ்வளவு குடிச்சாலும் கன் மாதிரி நிப்போம் என்று ராகவேந்திரன் அவர் பங்குக்கு கூறினார். சரவணா என்னவோ அவர்கள் செய்யட்டும் என்று சிரித்தபடியே அவர்களிடமிருந்து சற்று தள்ளி வந்தான். அந்த டாக்டர் வருவதை பார்த்ததும் நேராய் அவரிடம் சென்றான். இப்போ விக்ரம் எப்படி இருக்காரு என்று கேட்டான் சரவணா. அதற்கு தலையசைத்த டாக்டர், இப்போ அவன் அமைதியா இருக்கான். ஆனா அவனை
கண்ட்ரோல் இழந்துட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா இருக்கிறப்போ அவனை ஒருத்தரால் இவ்வளோ ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாம உடனே அமைதியாயிட்டான் என்று ஆச்சரியமாய் கூறினார் டாக்டர். சரவணன் லேசாய் சிரித்து பின்னங்கழுத்தில் கூச்சத்தில் தேய்த்து கொண்டான். ஆனா இதே மாதிரி அடுத்த முறையும் நடக்குமான்னு தெரியல. அதே மாதிரி இப்பதான் நான் அவனை செக் பண்ணேன். அவனோட லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான். அதுவும் இல்லாம இப்ப அவன் கொன்ன ஆளு உண்மையான ஜெகதீஷ் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இந்த ஜெகதீஷ் அடிக்கடி இந்த மாதிரி வேலையை பார்ப்பான். அவன் ட்ரெயின் பண்ண ஆளுங்களும் அவனுக்கு தகுந்த மாதிரி பக்காவா இருப்பாங்க. இதனால தான் பிளேஸ் ஃபியூரி ஆர்கனைசேஷன் அவனை பிடிக்கிற எண்ணத்தை கைவிட்டாங்க. அவன் ரொம்ப வருஷமா அவங்க வாண்டட் லிஸ்ட்லயே இருக்கான். ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட அவங்க கைக்கு அவன் சிக்கினதில்லை. அப்படியே அவங்க அவனை பிடிச்சாலும் அது உண்மையான ஜெகதீஷான்னு அவங்களுக்கே தெரியாது என்று அந்த டாக்டர் சரவணனுக்கு விளக்கம் கூறினார். சரவணன் அமைதியாய் கையில் இருக்கும் வைன் கிளாஸை சுழற்சி கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தான். அதனை ஒரு மிடற குடித்தவன், ஆக்சுவலி எனக்கு இந்த விஷயத்து மேல ரொம்ப ஆர்வமா இருக்கு. எனக்கு இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் என்று கூறினான் சரவணா. அதற்கு அவனை ஆழமாய் பார்த்தார் டாக்டர். இதுல நீங்க ஆர்வமா இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன தெரிஞ்சுக்கணுமோ நீங்க என்கிட்ட தாராளமா கேட்கலாம். நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்றேன். எனக்கு விக்ரம் பத்தி எல்லா விஷயமும் நல்லாவே தெரியும் என்று கூறினார். அதில் ஒரு நொடி அந்த டாக்டரையே அழுத்தமாய் பார்த்தார் சரவணா. அதானே கேட்கிறேன். உங்களுக்கு எப்படி விக்ரம பத்தி எல்லாமே தெரியும்? இப்ப விக்ரம் இருக்கிற நிலைமையில அவரை இதுவரைக்கும் யாருமே இவ்வளோ நம்பினதும் இல்ல. நீங்க யாரு? உங்களுக்கு எப்படி விக்ரம பத்தி இவ்வளோ விஷயம் தெரியும்? நீங்க ஒருவேளை விக்ரம் குடும்பத்தை சேர்ந்தவரா இருந்தா இந்நேரம் நீங்களும் இறந்திருக்கணுமே. நீங்க அவர் குடும்பத்தாள் இல்லைன்னா எதுக்காக எப்பவுமே அவர் பக்கமே இருக்கீங்க? உங்களுக்கு அவருக்கு என்ன தொடர்பு? நீங்க யாரு, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கதான் எனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு என்று அந்த டாக்டரை ஊடுருவும் பார்வையை பார்த்தபடியே கேட்டான் சரவணா. அவன் கேள்வியில் லேசாய் அதிர்ந்தார் அந்த டாக்டர். விக்ரம் ஹெல்த் கண்டிஷன் மேல எனக்கு ஆர்வம் அதிகம். அதனால்தான் எனக்கு அவனை பத்தி எல்லாமே தெரியும்னு சொன்னேன் என்று அமைதியாய் கூறினார். இந்த காரணத்தை நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இதை விட வேற எதுவும் சப்ப காரணம் கிடைக்கலையோ என்று கேட்டான் சரவணா. அவனால் அந்த டாக்டர் சொல்லும் காரணத்தை நம்ப முடியவில்லை. விக்ரம் உயிரை காப்பாற்றுவதற்கு தான் அவன் பொறுத்து கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் எப்போதோ எப்படி உண்மையை வரவழைத்திருக்க முடியுமோ அப்படி வரவழைத்திருப்பான். இதுல நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் என் காரணத்தை சொல்லிட்டேன். இதை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட நீங்க ஜெகதீஷை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அவன் ரொம்ப பயங்கரமான ஆளு. அவன் எந்த நேரத்துல என்ன பண்ணுவான்னு தெரியாது. அவனும் அந்த கருப்பு கோட் போட்ட டாக்டரும் ஒரே மாதிரியான ஆளுங்க தான். நீங்க அவன் மேல எப்பவுமே ஒரு கண்ணை வச்சுக்கிட்டே இருங்க என்று அந்த டாக்டர் வேண்டுமென்றே பேச்சை மாற்ற ஜெகதீஷ் பற்றி கூறினார். சரவணன் தன்னை பற்றி கேட்பது அவருக்கு பிடிக்கவில்லை. அதைவிட அவருக்கு அதற்கு பதில் சொல்லும் நிலையில் அவர் அப்போது இல்லை. அதனால் முயன்றவரை அதனை தவிர்க்க பார்த்தார் டாக்டர். அவர் பேச்சை மாற்றியதும் சரவணன் கண்டுகொள்ளாதது போல அசட்டையாக தோளை குலுக்கினான். அதற்கு மேல் அந்த டாக்டர் கூறுவதை கேட்க அவனுக்கு விருப்பமில்லை. அவன் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் அவராக ஏதோ பேசுகிறாரே என்ற கோபம் லேசாய் துளிர்த்தது. ஆனாலும் இதனை பிறகு கவனித்துக் கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் சரவணா. அவன் திரும்பி அவனின் தந்தையையும் ராகவேந்திரனையும் பார்க்க இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அதில் பெருமூச்சு விட்டான் சரவணா. இன்னைக்கு ராத்திரி எனக்கு சிவராத்திரி தான் போல என்று மனதில் சொல்லிக் கொண்டான். அவர்கள் இருவரும் இப்போதைக்கு முடிப்பது போல அவனுக்கு தோன்றவில்லை. விடிய விடிய இருவரும் பேசி குடித்துக் கொண்டிருந்தார்கள். பழைய நண்பர்கள் இருவரும் அவர்களின் பருவ காலத்திலிருந்து இப்போது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டு பேசிக்கொண்டு இருந்தார்கள். இதில் சரவணனுக்கு தான் தனித்து விடப்பட்டது போல உணர்வு இருந்தது. விடியும் போதுதான் இருவரும் குடித்து முடித்தார்கள். அப்படியிருந்தும் அவர்களுக்கும் பேச நிறைய விஷயங்கள் இருந்தது. இதற்கு ஒரு எண்டே இல்லையா என்று நினைத்தான் சரவணா. நீ இந்த முடிவை நல்லா யோசிச்சுதான் எடுத்திருக்கியா என்று அக்கறையுடன் கேட்டார் ராகவேந்திரன். அதில் சக்திவேலின் முகம் லேசாய் சுருங்கியது. எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். மிச்சத்தை சரவணன் கிட்ட கொடுக்க வேண்டியதுதான் என்று கூறிட சரவணன் புரியாமல் பார்த்தான். சக்திவேல் ராகவேந்திரன் பேசுவதை புரியாமல் பார்த்தான் சரவணா. எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இனிமே எல்லாமே சரவணன் பார்த்துக்குவான். அவங்கிட்ட கொடுத்துருவேன் என்று கூறினார் சக்திவேல். ஆனா என்று தயங்கினார் ராகவேந்திரன். அவருக்கு உள்ளுக்குள் லேசான வருத்தம். நீ ரொம்ப யோசிக்காத. நான் ஒண்ணு இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ணாம சும்மா இருக்க போறது இல்லையே என்று சாதாரணமாய் கூறி தோளை குலுக்கிய சக்திவேல் வைனை மீண்டும் குடித்தார். மேலும், அது மட்டும் இல்லாம எனக்காக நீங்க எல்லாம் சரவணனுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க.
என்று கூறினார். ராகவேந்திரன் அமைதியாய் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். சக்திவேல் சரவணன் பக்கம் திரும்பினார். சரவணா, நான் கொஞ்ச நாள்ல திரும்பவும் கோஸ்ட் டவுனுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் நான் ரத்னம் கிட்ட சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைக்க சொல்றேன். எனக்கு இங்க கொஞ்சம் தான் பிசினஸ் இருக்கு, ஆனா வெளிநாட்டுல ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. அதனால என்னோட ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட வந்து என்னோட பிசினஸ் எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்றேன். இதெல்லாம் முடிக்கிறதுக்கே நிறைய டைம் எடுக்கும் என்று கூறினார் சக்திவேல். சரவணன் லேசாய் அதிர்ந்தான். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவன் தந்தைக்கு பின் இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆட்களும் அவரின் தொழில்களும் இருக்கிறது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அதையெல்லாம் அவன் பார்த்துக் கொள்ள விரும்பவில்லை. அதனை அவன் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் தந்தை சொல்லிற்கு கட்டுப்பட்டுதானே ஆக வேண்டும். அதனால் அமைதியானான். அதெல்லாம் நடக்க எவ்வளவு டைம் எடுக்கும் என்று கேட்டான் சரவணா. உடனே அமைதியாய் யோசித்தார் சக்திவேல். நீ இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணினா அது 1 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் என்று கூறினார். சரவணனுக்கு என்ன பதில் சொல்வது என்றே தெரியவில்லை. பேச்சற்று நின்றான். அப்படியென்றால் மொத்தமாய் வருவதற்கு இன்னும் பல வருடங்கள் ஆகிவிடும் என்று நினைத்தான். அதன்பின் அவன் ஒன்றும் பேசவில்லை. சரவணனும் மற்றவர்களும் இன்னும் 1 வாரம் லிண்டன் டவுனில் இருக்க வேண்டிய சூழல் உருவானது. அதனால் மேலும் 1 வாரம் அங்கிருந்த பின்பு மீண்டும் சிட்டாட்டலுக்கு திரும்பினார்கள். ஈஸ்வரி, தாரிகா, அபிநயாவை முன்பே அவன் கோஸ்டவுனுக்கு அனுப்பி வைத்திருந்தான். தாரிகா பற்றி நினைத்ததும் அவனுள் சொல்ல முடியாத உணர்வு ஏற்பட்டது. அபிநயா வந்ததில் இருந்து தாரிகா எந்நேரமும் அவளுடன் தான் இருக்கிறாள். அபிநயா பற்றியும் அவள் குழந்தை பற்றியும் தான் அவள் யோசிக்கிறாள் என்று அவனுக்கு தோன்றியது. போனதுல இருந்து ஒரு கால் பண்ணாளா? பார்க்க போனா நான் தான் அவ மேல கோபமா இருக்கணும். ஆனா என்ன அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இருடி, ஊருக்கு வந்தது உன்னை வச்சுக்கிறேன் என்று உள்ளுக்குள் பொங்கினான் சரவணா. தாரிகாவுடன் அவன் நேரம் செலவழித்தே பல நாட்கள் ஆனது போல இருந்தது. சென்ற முறை அவளுடன் ஷாப்பிங் போன போது கூட அவர்களுடன் அபிநயா கூடு இருந்தாள். இருவருக்கும் தனிமை என்று ஒன்று இல்லையே என்று வருந்தினான் சரவணா. அதிலும் அன்று மாலில் அவனுக்கும் தாரிகாவுக்கும் இடையே நடந்த பேச்சு அவனுக்கு வருத்தத்தை கொடுத்தது. அவனின் விருப்பமே இல்லாமல் அவள் எப்படி இப்படி யோசிக்கலாம் என்று நினைத்தான். ஆனாலும் அவளின் நோக்கத்தை புரிந்து கொண்டவன் பெருமூச்சுடன் அவளுக்கு இசைந்து சென்றான். தாரிகாவை இங்கிருந்து அனுப்பி வைப்பதற்கு முன்பு கூட சரவணன் அவளை தன்னுடனே இருக்குமாறு கேட்டுக்கொண்டான். ஆனால் அவளோ, இல்ல சரவணா, அபிநயாவை நான் தான் பாத்துக்கணும். அவளுக்கு இந்த மாதிரியான நேரத்துல நான் கூடவே இருக்கணும். பேபிக்கு செக்கப் வேற பண்ணணும். அதனால போணும் என்று அவனை சமாதானப்படுத்தினாள் தாரிகா. அவனும் அரை மனதாய் ஒப்புக்கொண்டான். இந்நேரம் மட்டும் தாரிகா இங்கிருந்திருந்தால் அனைத்து வேலையையும் முடித்துவிட்டு அவளுடன் 1 வாரம் செலவழித்திருப்பான். அந்த குடிப்பினை தான் நமக்கு இல்லையே என்று நொந்து போனான் சரவணா. சரவணா அவனின் GTR காரில் ஏறிட அவனுக்கு வெறுமையா இருந்தது. தாரிகாவுடன் ஒரு லாங் டிரைவ் போக வேண்டும் என்று கனவு கண்டிருந்தான். ஆனால் இப்போதோ பேசஞ்சர் சீட் வெறுமையா இருக்க அவனுக்கு மனம் லேசாய் கனத்தது. அவனுக்கு தாரிகாவிடமிருந்து ஒரு அழைப்பும் மெசேஜும் வரவில்லை. இந்த அமைதி அவனை ஏதோ இம்சித்தது. வேலையில் கவனம் செலுத்துவோம் என்று சரவணன் ஜாய்க்கு அழைத்து வில்லியம்ஸ் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி பற்றி கேட்க நினைத்தான். ஆனால் அவளுக்கு அழைப்பு செல்லவில்லை. அதில் யோசனையாய் புருவம் சுருக்கினான் சரவணா. அவன் அழைத்தது ஜாயின் பர்சனல் நம்பருக்கு. அவள் எப்போதும் அதனை அணைத்து வைக்க மாட்டாள். அதிசயமாய் என்று அது அணைக்கப்பட்டிருக்கிறதே என்று எண்ணியவன் பின் சார்ஜ் இல்லாமல் இருக்கும் என்று அசட்டையாக விட்டுவிட்டான். என்ன இருந்தாலும் ஜாய் பிராங்க்லின் குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளுக்கு பெரிதா என்ன ஆகப் போகிறது என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது பிராங்க்லின் குடும்பத்தின் நிலைமை அவ்வளவு சரியா இல்லை. அதன் பின் சரவணன் அங்கிருந்து சிட்டாட்டலுக்கு வந்தான். வந்தவன் நேராக அவன் தங்கியிருக்கும் இடத்திற்கு செல்ல அங்கே ரத்தினம் தலையில் கையை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தார். அவர் முன்பு ஒரு மேஜையில் ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் இருந்தது. என்ன ரத்னம், தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, என்ன ஆச்சு என்று கேட்டபடியே உள்ளே நுழைந்தான் சரவணா. ரத்தினம் பதில் சொல்லாமல் டாக்குமெண்ட்ஸையே பார்க்க சரவணனும் அதை பார்த்தான். அதில் இருப்பதை பார்த்த லேசாய் அதிர்ந்தான் சரவணா. இதெல்லாமே என் அப்பாவோட பிசினஸ் தானே, இதுக்கு என் தள்ள கையை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு தெரிஞ்சது தானே? அதில் மறுப்பாக தலையசைத்தான் ரத்தினம். இப்ப விஷயம் அது இல்ல, நான் ஏன் உங்களை பார்க்க வந்தேன்னு தெரியுமா என்று கேட்டார். என்ன அப்பா சொல்லி தானே வந்திருக்கீங்க என்று யோசனையாக கேட்டான் சரவணா. அதற்கு மறுப்பாய் தலையசைத்தான் ரத்தினம். அவர் சுத்தி நிறைய விஷயம் ஓடிட்டு இருந்துச்சு. அவர் ஏகப்பட்ட பிசினஸ ஹேண்டில் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் அவர் கூட சேர்ந்து நான் நிக்காம ஓடிட்டு இருந்தேன். எல்லா அசிஸ்டண்ட்டுக்கும் நான் தான் ஹெட் அசிஸ்டன்ட் மாதிரி இருந்தேன். அவர் கூட வேலை பார்த்து என் மூளையே அரிச்சு போன மாதிரி இருந்துச்சு.
அதான் அவங்கள ஒரு சந்தர்ப்பமா யூஸ் பண்ணி இங்க நான் ஓடி வந்தேன். இப்ப அவர் இதெல்லாம் திரும்பவும் என்கிட்ட கொடுத்து உங்களை பார்த்துக்க சொல்றாரு என்று சிறுபிள்ளை போல கூறினார் ரத்தினம். அவர் இப்படி பேசுவது சரவணனுக்கு ஆச்சரியமாய் இருந்தது. எப்போதும் பிசினஸில் புலியாயிருப்பவர் இப்போது இதனை சரி செய்ய இவ்வளவு சினுங்குகிறாரே என்று யோசித்தவன் பேச்சற்று நின்றான். அவரின் விளையாட்டுத்தனத்தில் சிரித்தான் சரவணா. ரொம்ப சிரிக்காதீங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான், நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும் என்று ரத்தினம் கூறினார். அதை கேட்டதும் சரவணனின் சிரிப்பு வடிந்தது. இருவருமே சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆமா, என் அப்பா எதனால இதெல்லாம் என் பொருட்களை விட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா என்று ஆர்வமாக கேட்டான் சரவணா. அதில் ஒரு நொடி யோசித்தார் ரத்தினம். அவர் யாரோ ஒருத்தரை கண்டுபிடிக்க போறதா சொல்லி கேள்விப்பட்டேன் என்றார். யார் அது என்று கேட்டான் சரவணா. வேலன் ஃபேமிலியில இருந்து ஒருத்தர். இதை பத்தி அப்புறம் பேசலாம். இந்த டாக்குமெண்ட்டை சரி பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதுல ஏகப்பட்டது இருக்கு என்று தலைவலியுடன் கூறினார் ரத்தினம். அதன் பின் சரவணனும் ரத்தினமும் அந்த வேளையில் மூழ்கினார்கள். கண்ணிமைக்கும் நேரத்தில் 1 மாதம் ஓடியதே தெரியவில்லை. அவனுக்கு வேலைதான் கூடியது. தாரிகாவிடமிருந்து அழைப்பும் வராமல் இருக்க அவளை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இன்னும் அதிகமானது. வேலை அதிகமாக சரவணனுக்கு நாட்கள் ஓடுவதே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் தாரிகாவின் அழைப்பிற்காக காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவளிடமிருந்து ஒரு மெசேஜ் கூட அவனுக்கு வரவில்லை. அவளுடன் கடைசியாய் அவன் விவாதம் செய்தது அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அன்று மூவரும் மாலுக்கு செல்லலாம் என தாரிகா சொன்ன போதே சரவணனுக்கு அதிருப்தியாக இருந்தது. நம்ம மட்டும் போய் பார்பி திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வரலாமே என்று கேட்டான் சரவணா. அதற்கு மறுப்பாக தலையசைத்தாள் தாரிகா. இல்ல சரவணா, அவளுக்கு வேண்டியதும் அவ வாங்கணும்ல என்று கூற வேறு வழியில்லாமல் ஒப்புக்கொண்டான். மாலில் அவர்களுக்கு பிரச்சனை நடப்பதற்கு முன்பே தாரிகாவும் அபிநயாவும் அவர்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக் கொண்டிருந்தார்கள். சரவணன் ஒரு ஓரமாய் நின்று தாரிகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அபிநயா வயிற்றை ஒரு நொடி பார்த்தவன் அதே போல் தாரிகாவும் இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டான். அவன் சிரித்த நேரம் தாரிகாவும் அவனை பார்த்தாள். அபி, உனக்கு என்ன வேணுமோ நீ அதை பொறுமையா வாங்கிட்டுரு, நான் இப்ப வந்துடுறேன் என்று கூறி சரவணனை நோக்கி நடந்தாள் தாரிகா. அவனோ அவளை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். அவனை நெருங்கிய தாரிகா அவனின் கையை பிடித்துக்கொண்டு, சரவணா, நான் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். நம்ம ஃபுட்கோர்ட் பக்கம் போலாமா பிளீஸ் என்று கெஞ்சலுடன் கேட்டாள். அவள் முகம் பதட்டமாயிருந்தது. அவளின் பதட்டத்திற்கான காரணம் புரியாத சரவணன் அவளின் கன்னத்தை பரிவாய் வருடினான். இதுக்கே இவ்வளோ டென்ஷன்? நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். பா போலாம் என்று அவளின் இடையில் கைகோர்த்து அவளை அழைத்து சென்றான். அவர்களையே வலி நேர்ந்த பார்வையை பார்த்தாள் அபிநயா. அந்த இடம் தமக்கு கனவில் கூட கிடைக்காது என்று நினைத்து கொண்டாள். தாரிகா சரவணனை ஓரமாய் அழைத்து சென்றவள் அவனிடம் எப்படி பேசுவது என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள். அவனோ சுவாரஸ்யமாய் தாரிகாவின் விழிகளையே பார்த்து கொண்டிருந்தான். தாரிகா என்ன சொன்னாலும் அவனுக்கு கவலை இல்லை என்பது போல அதில் ஆர்வம் காட்டாமல் அவளின் முகத்தையே ஒவ்வொரு அங்குலமாய் ரசித்துக் கொண்டிருந்தான். இதனை உணராத தாரிகா எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் தவித்தாள். அவனின் கையை பிடித்து கொண்டவள், சரவணா, அது உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று கூறினாள். சொல்லு, அது கேட்கத்தானே வந்திருக்கேன் என்று லவ் மோடில் கூறினான் சரவணா. அது அபிநயா பத்தி என்று அவள் கூறியதும் சரவணனுக்கு மொத்த மூடும் வடிந்தது போல இருந்தது. ஏனோ இப்போதெல்லாம் அவனுக்கு அபிநயா மீது பொறாமை வந்தது. தன் காதலியை அவள் பறித்து கொண்டது போல உணர்ந்தான் சரவணா. அவனுக்கே இது சிரிப்புள்ளைத்தனமா இருந்தாலும் தாரிகா தன்னுடன் இருப்பதை விட அவளுடன் இருப்பது அவனுக்கு பொறாமையாக இருந்தது. சரி சொல்லு, என்னாச்சு என்று சீரியஸாக கேட்டான் சரவணா. அது அவ எப்படி பிரெக்னன்ட் ஆனான்னு தெரியுமா என்று கேட்டாள் தாரிகா. அதில் மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. அன்னைக்கு அவ பார்ல இருந்து வெளியில போனப்ப 4 பேர் அவளை கடத்திருக்காங்க. அங்கதான் அவங்க அவகிட்ட தப்பா நடந்திருக்காங்க. 4 பேர் அவளை ரேப் பண்ணினதுனாலதான் இப்ப அவ பிரெக்னண்டா இருக்கா என்று கண்களில் பனித்த நீருடன் கூறினாள் தாரிகா. ஒரு நொடி அதிர்ந்த சரவணனுக்கு அதீத கோபம் வந்தது. கைகளை இறுக மூடிக்கொண்டான். நீ எடாத தாரிகா, அபினாவை யார் இப்படி பண்ணாங்களோ அவங்கள எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன்.
அவனுக்கு சாவை விட மோசமான தண்டனை கிடைக்கும் என்று பல்லை கடித்தான் சரவணா. அவன் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. தாரிகா மறுபாக தலையசைத்தாள். இல்ல, அவங்கள விக்டர் அழக கொன்னுட்டதா அபிநயா சொன்னா என்று கூறினாள் தாரிகா. அதில் அமைதியானான் சரவணா. அவனுக்கும் இப்போது என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சரி தாரிகா, நம்ம 2 பேரும் அபிநயாவை பாத்துக்கலாம்னு முன்னவே முடிவு பண்ணோம்ல, அப்புறம் என்ன, அவளையும் அவ குழந்தையும் நம்ம பத்திரமா பாத்துக்கலாம் என்று ஆறுதல் கூறினான் சரவணா. அதில்தான் தாரிகாவிற்கு மேலும் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை. அவனை தயக்கத்துடன் பார்த்தாள். அத பத்திதான் சரவணா பேசணும் என்று மெல்லிய குரலில் கூறினாள். சரவணன் சம்மதமாய் தலையசைத்தான். அது ஹாஸ்பிட்டல்ல செக்கப்புக்கெல்லாம் போனோம். நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு கேள்வி வரும். அப்பா இல்லாம ஒரு குழந்தை இந்த சொசைட்டில ரொம்ப கஷ்டப்படும். அதுவும் இல்லாம குழந்தைக்கு அப்பா யாருன்னே தெரியாம இருக்கிறவங்களையும் அசிங்கமா பேசுவாங்க. 2 பேரோட எதிர்காலமும் நாசமாயிடும் என்று கூறினாள் தாரிகா. சரவணனும் அமைதியாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கும் அவள் சொல்வதில் உண்மை இருக்கிறது என்று தோன்றியது. சரி, அப்ப அவளையும் அவ குழந்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பார்க்கவா என்று கேட்டான் சரவணா. தாரிகா ஒரு நொடி அதிர்ந்தாள். அப்படி பண்ணா எப்படி நம்மளால அவளையும் அவ குழந்தையும் பாத்துக்க முடியும்? அதுவும் இல்லாம அவளை 4 பேரு சீரழிச்சிருக்காங்க. அவள் அக்செப்ட் பண்ணிக்கிற ஆளு கஷ்டம் என்று கூறினாள் தாரிகா. சரவணன் பெருமூச்சுப்பட்டான். அவனுக்கு புரிந்தது, தாரிகா மனதில் எதையோ யோசித்து வைத்து விட்டுதான் தன்னிடம் இப்படி பேசுகிறாள் என்று. சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு என்று கேட்டான் சரவணா. முதல்ல நீ கோவப்பட மாட்டேன்னு சொல்லு, அதுக்கப்புறம் எனக்காக நீ இதை பண்றேன்னு சொல்லு என்று பொடி வைத்தாள் தாரிகா. சரவணனுக்கு நிச்சயம் அது ஒரு நல்ல முடிவாக இருக்காது என்று தோன்றியது. அவன் மனமே உறுத்தியது. மறுப்பாக தலையசைத்தான் சரவணா. நீ சொல்ல போற விஷயத்தை பொறுத்துதான் இருக்கு தாரிகா. நீ சொல்லு, நான் யோசிக்கிறேன் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. தாரிகாவிற்கு பயம் வந்தது. சரவணன் இதை எப்படி எடுத்துக்கொள்வான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் நிச்சயம் தன் மீது கோபம் கொள்வான் என்று மட்டும் அவளுக்கு தெரியும். அது சரவணா, அபிநயா குழந்தைக்கு நீ அப்பாவா என்று தாரிகா சொல்லி முடிக்கும் முன்பே மேஜையை ஓங்கி தட்டி இருந்தான் சரவணா. உடனே அங்கிருந்தவர்கள் எல்லோரும் அவர்களை தான் திரும்பி பார்த்தார்கள். தாரிகா உடனே அனைவரையும் மன்னிப்பாய் பார்த்து சரவணனை எழுப்பினாள். ஆனால் அவனோ நகருவதா இல்லை. சரவணா, பிளீஸ், நாம வேறெங்காவது போய் பேசலாம் என்று அவனிடம் கூறவும் அவன் எழுந்தான். நேராக அவனை கூட்டிக் கொண்டு அருகே இருக்கும் வாஷ்ரூமின் உள்ளே நுழைந்தாள் தாரிகா. அவனோ கண்கள் சிவந்து ருத்ரமூர்த்தியாயிருந்தான். சரவணா, என்ன பாரு பிளீஸ் என்று கெஞ்சலுடன் தாரிகா அவனின் முகத்தை கையில் ஏந்தவும் தான் அவளை பார்த்தான் சரவணா. தாரிகா பேசுவதற்கு முன்பே முந்திக் கொண்டான் சரவணா. எதை நினைச்சு நீ இப்படி ஒரு விஷயத்த என்ன பண்ண சொல்ற? இல்ல, எனக்கு புரியல. நான் இத பண்ண ஒத்துக்குவேன்னு நீ எப்படி நினைச்ச? நீ என்ன காரியம் பண்றன்னு உனக்கு புரியுதா இல்லையா தாரிகா என்று சீற்றத்துடன் கேட்டான் சரவணா. தாரிகாவிற்கு கண்கள் சற்றென்று கலங்கியது. அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டாள். சரவணா, பிளீஸ், நான் சொல்றத கேளு, கொஞ்சம் நிதானமா யோசி என்று அவன் நெஞ்சில் அழுக அவளை வலுக்கட்டாயமாக தன்னிடமிருந்து பிரித்தான் சரவணா. முடியாது தாரிகா, நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று அவன் அழுத்தமாய் கூறினான். நான் சொல்ல வரது முழுசா கேளு, அவசரப்படாத, அந்த குழந்தைக்கு அப்பா என்று தாரிகா ஆரம்பிக்க பெரும் குரலில் கத்தினான் சரவணா. தாரிகா என்று பெரும் குரலில் கத்தினான் சரவணா. எங்கிருந்து அவனுக்கு இவ்வளவு கோபம் வந்தது என்று அவனுக்கே தெரியவில்லை. தாரிகா அபிநயாவிற்காக இவ்வளவு தூரம் பரிந்து பேசுவது அவனுக்கு சுத்தமாய் பிடிக்கவில்லை. தாரிகா அவனை மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள். இது நாள் வரை சரவணன் அவள் முன்னே ஒரு நொடி கூட குரலை உயர்த்தி பேசியதில்லை. இப்படி அவன் கத்துவது அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. தாம் கேட்பது நியாயமற்ற ஒன்று என்று அவளுக்கு தெரியும். ஆனால் அவளுக்கு இதை விட்டால் வேறு வழியும் இல்லை. சரவணா, நான் சொல்றது முழுசா கேளு பிளீஸ் என்று அழுகையுடனே கெஞ்சினாள் தாரிகா. அழாத என்று பல்லை கடித்த சரவணா அவளின் கலங்கிய விழிகளை பார்க்கவே அவனுக்கு மனம் வலித்தது. ஆனாலும் ஒருபோதும் அவள் கேட்பதை அவன் செய்ய மாட்டான். புரிஞ்சுதான் பேசுறியா தாரிகா? என்ன கேட்கணும் நானு? இனி கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. வா, வெளியே போலாம். இத பத்தி நீ இனிமே பேசுறதா இருந்தா பேசாத என்று அழுத்தமாய் கூறி அவள் கையை பிடித்து இழுத்தான் சரவணா. தாரிகா அந்த இடத்திலிருந்து நகராமல் அழுத்தமாய் நின்றிருந்தாள். சரவணா,
அவசரப்படாத, நான் சொல்றது ஒரு நிமிஷம் முழுசா கேளு என்று அவன் கையை பிடித்துக்கொண்டு கெஞ்சினாள் தாரிகா. சரவணன் கோபத்தில் ஒன்றும் செய்ய முடியாதபடி நின்றான். தாரிகா பக்கம் திரும்பியவன் அவளின் கன்னங்களை இரு கைகளிலும் ஏந்திக் கொண்டான். சரவணா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியும்ல என்று அமைதியான குரலில் கேட்டான் சரவணா. அதில் சம்மதமாய் தலையசைத்தாள் தாரிகா. அன்னைக்கு எனக்கு எலினாவுக்கு நடந்தது கூட ஆக்சிடென்ட். அதை தவிர வேற எந்த தப்பும் என் வாழ்க்கையில நான் பண்ணதில்ல. உன்னை தவிர வேற யாரையும் நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் உனக்கு எப்படி இப்படி கேட்க தோணுச்சு என்று கோபம், இயலாமை, வருத்தம் என அனைத்து உணர்வுகளையும் சேர்த்து வைத்து கேட்டான் சரவணா. தாரிகா கண்ணீருடன் அவனை அணைத்துக் கொண்டாள். உன் ஃப்ரெண்டு வாழ்க்கைக்காக நீ உன் வாழ்க்கையை விட்டு கொடுக்க பாக்குற. உனக்கு என்னை விட அவதான் முக்கியமா? உனக்காக நான் அவளை எப்படி இங்க பத்திரமா உன்கிட்ட கூட்டிட்டு வந்தேனோ அதே மாதிரி அவளையும் அவ குழந்தையும் நான் வாழ்க்கை முழுக்க பத்திரமா பாத்துக்கிறேன். நான் உனக்கு ஃபேக்கா ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் தாரிகா. நான் உங்களை பாத்துக்கிறேன். பட் ப்ளீஸ் அவ குழந்தைக்கு என்ன அப்பாவாக சொல்லாத என்று கெஞ்சலுடன் கூறினான் சரவணா. தாரிகாவிற்கு மேலும் அழுகை வந்தது. செய்வதறியாமல் முழித்துக் கொண்டிருந்தாள். அவனை தன்னிடம் இருந்து விலக்கி அவனை அமைதியாய் பார்த்தாள். நான் என்னோட வாழ்க்கையை ஒன்னும் விட்டுக் கொடுக்கல, பிளீஸ் சரவணா, புரிஞ்சுக்கோ என்று தாரிகா பேச அவள் இதழ் மீது விரலை வைத்து அவளை அமைதிப்படுத்தினான் சரவணா. எதுவும் பேசாத. தேவையில்லாம இதை பத்தி பேசி நமக்குள்ள சண்டை வர வேண்டாம் தாரிகா. இதை எப்படி விட்டு இதை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அவளுக்கு ஆறுதல் கூறினான் சரவணா. தாரிகா அதனை புரிந்து கொள்ளும் நிலைமையில் இல்லை. சரவணா, உனக்கு சிச்சுவேஷன் என்னன்னு புரியுதா இல்லையா? நான் 2 விஷயத்துக்காக அவ குழந்தைக்கு உன்னை அப்பா ஆக்க சொல்றேன். முதல் விஷயம், அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பா வேணும். அப்பா இல்லாம அந்த குழந்தை அசிங்கப்படக்கூடாது என்று கூறினாள் தாரிகா. அதான் அவங்க 2 பேரையும் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒருத்தனை கூட்டிட்டு வரேன்னு சொல்றேன்ல என்று அவன் மீண்டும் சொன்னதையே கூறினான். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத சரவணா. நம்ம பாத்துக்கிற மாதிரி அந்த குழந்தையை வேற யாரும் பாத்துக்க மாட்டாங்க என்று அழுத்தமாய் கூறினாள் தாரிகா. அதில் முகத்தை அழுந்த துடைத்துக் கொண்டான் சரவணா. அவனுக்கு மண்டை சூடேறியது. சரி, குழந்தை பிறக்கட்டும். நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததும் அடாப்ட் பண்ணிக்கலாம் என்று இழுத்து பிடித்து பொறுமையுடன் கூறினான் சரவணா. தாரிகா அயர்ந்து போனாள். அது பண்ணலாம், ஆனா குழந்தை பொறுக்கிறதுக்கு முன்னவே நீ அந்த குழந்தைக்கு அப்பாவா இருக்கணும்னு சொல்ற. பிறக்கிறப்பவே அந்த குழந்தை உன்னோட சர்நேம்ல பிறக்கணும் என்று சோர்வான குரலில் கூறினாள் தாரிகா. சரவணனுக்கு இன்னும் கோபம் வந்தது. பைத்திய மாதிரி பேசாத தாரிகா. எனக்கு நீ இருக்கடி. உன்னை தவிர வேற யாரையும் என் குழந்தைக்கு அம்மானு யோசிக்க கூட என்னால முடியாது என்று எவ்வளவு சொன்னாலும் அவள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாளே என்று எண்ணத்தில் கூறினான் சரவணா. ஐயோ சரவணா, புரிஞ்சுக்கோ. உன்னோட சர்நேமில் அந்த குழந்தை பிறந்தாதான் அந்த குழந்தைக்கும் அபிநயாவுக்கும் பாதுகாப்பு. அதுக்காக தான் சொல்றேன் என்று இறைஞ்சலாக கேட்டாள் தாரிகா. சரவணா அவளின் 2 தோள்களையும் அழுத்தி பிடித்தவன், என்ன நம்ப மாட்டியா? அவங்கள நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல என்று கேட்டான். பிளீஸ் சரவணா, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்னோட வாழ்க்கையில எனக்கு அவளும் முக்கியம். உனக்கு அப்புறம்தான் அவ. ஆனா அவ உயிருக்கு ஆபத்து இருக்கிறது பார்த்து என்னால சும்மா இருக்க முடியாது என்று அழுகையுடனே கூறினாள் தாரிகா. சரவணனுக்கு புரியவில்லை. என்ன ஆபத்து வந்துவிடப் போகிறது என்று யோசித்தான் சரவணா. நம்ம அவ பேபி அடாப்ட் பண்றோம்னு சொன்னல என்று தாரிகா அழுத்தமாய் கேட்டாள். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல பேபி ஃபாதர் நேம்ல உன் பேரை கொடு, அப்பதான் குழந்தைய காப்பாற்ற முடியும் என்று முடிவாய் கூறினாள் தாரிகா. வந்த கோபத்திற்கு தாரிகாவை சுவற்றில் வேகமாய் சாய்த்த சரவணா அவளை அழுத்தமாய் பார்த்தான். என்ன உன் மேல கோபப்பட வைக்காத தாரிகா. அதை நீ தாங்க மாட்ட. என்ன பிரச்சனை வரப்போகுது பெருசா என்று அழுத்தமாய் கேட்டான். சரவணா, அந்த குழந்தைய நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் அடாப்ட் பண்ணினா உன்னோட சர்நேம் கொடுத்தாலும் அந்த குழந்தை உன்னோட ஃபேமிலியில அனாத மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு நமக்குன்னு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கான ரைட்ஸ் எல்லாமே போயிடும். நான் இந்த குழந்தையும் நம்ம குழந்தையும் என்னோட குழந்தைங்கள வளர்க்க நினைக்கிறேன். 2 பேருக்குமே ஃபேமிலியில ஈக்குவல்ஸ் ரைட்ஸ் இருக்கணும். எந்த ஒரு வேறுபாடும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம அடாப்ட் பண்ணினா ஃபேமிலியில நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்டா இருப்பாங்க. ஃபியூச்சர்ல அந்த பேபியை வித்தியாசமா ட்ரீட் பண்ணலாம். அந்த பிரச்சனை வரக்கூடாது. இப்பவே அவ குழந்தைக்கு நீதான் அப்பான்னா குழந்தை உயிருக்கும் ஆபத்து இருக்காது. அதே போல ஃபேமிலியும் உன்னோட வாரிச அவ சுமக்கிறான்னு விட்டுருவாங்க. நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை வந்தாலும் 2 குழந்தையும் லீகல் ஹையரா தான் இருக்கும்
இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம அடாப்ட் பண்ணினா அந்த குழந்தை அப்பா அம்மா இருந்தோ அனாதையா மாறிடும் என்று விளக்கமாக கூறினாள் தாரிகா. சரவணா பேச்சற்று நின்றான். அன்னைக்கு வில்லியம்ஸ் ஃபேமிலியில இருந்து அபிநயா குழந்தைய கொல்ல பார்த்தாங்க. உன்னோட குழந்தையா இருந்தா கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. ஆனா நாளைக்கு உன் ஃபேமிலி இது உன்னோட குழந்தை இல்ல, எதுக்கு உன் குடும்பத்துல இருக்குதுன்னு கேட்டா நான் ஜஸ்ட் அந்த குழந்தைக்கு உன் மூலமா ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும்னு தான் சொல்றேன். பிளீஸ் சரவணா, புரிஞ்சுக்கோ, இது அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்கு தான் என்று அவனுக்கு புரியும்படியாக கூறினாள் தாரிகா. சரவணன் சில நிமிடம் அமைதியா இருந்தான். அவளை பார்த்து வலி நிறைந்த புன்னகையை சிந்தியவன், உன் இடத்தை எடுத்துக்க நினைச்சவளுக்காக இவ்வளவு யோசிக்கிற தாரிகா, ஆனா என்ன பத்தி நீ யோசிச்சியா? எனக்கு இதனால எவ்வளவு ஹர்ட் ஆகும்னு யோசிச்சியா என்று சரவணன் கேட்க வாயடித்து நின்றாள் தாரிகா.